ಇತ್ತು. உன் மேல கர்த்தர் பிரியம் இருந்தா ನಿನ್ನ ಮೇಲೆ ದೇವರ ಪ್ರೀತಿ ಇದ್ದರೆ உன்னை ಯಾರು ತೋರ್ಕಡಿಕ್ಕೆ ನೆನೆக்கிறாங்க? ಯಾರು ತೋರ್ಕಡಿಸಿಕೊಂಡು ಯಾರು ನಿಂತಿದ್ದಾರೋ, அளவைக்கு ನೆನೆக்கிறாங்க? ಯಾರು ಅಳ್ಳಲಿಕ್ಕೆ ನೆನೆಸುತ್ತಾರೆ, யார் உனக்கு போட்டியா நிக்கிறாங்க? ಯಾರು ನಿನಗೆ ಪೋಟಿಯಾಗಿ யார் ನಿಂತಿದ್ದಾರೋ, உனக்கு சவாலா இருக்கிறாங்க? ಯಾರು ನಿನಗೆ ಸವಾಲಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೋ, உன் மேல இருக்கிற கர்த்தருக்கு யுத்தம் பண்ண நீ பண்ண வேண்டியது இல்ல. ನಿನ್ನ ಮೇಲೆ ಇರುವಂತ ಪ್ರೀತಿಯ ದೇವರು ಅವರು ಯುದ್ಧ ಮಾಡ್ತಾರೆ. இவங்களுக்காக யுத்தம் செய்வா. ನಿಮಗೋಸ್ಕರ ಯುದ್ಧ ಆತನೇ கர்த்தர் ಮಾಡ್ತಾರೆ. சொல்றா, யுத்தம் உன்னுடையது இல்ல என்னுடையது. ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ಯುದ್ಧ ನಿನ್ನದಲ್ಲ, நீ ನನ್ನದು. சும்மா இருன்னு சொல்லுகிறார். ஹalleluya. தேவன் ரொம்ப நல்லவர். ஆமென் ஆமென். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருடைய நாமத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு தெரிந்த ஒரு வசனம். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. ಲೂಕ 10ನೇ ಅಧ್ಯಾಯವು 18ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. ஆமென். 10ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை பார்க்கலாம். 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 18ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. அங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறது. அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென் ஆமென். என கண்பான தேவச்சனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, இந்த பரிசுத்த ஆராதனைய ಈ ಪರಿಶುದ್ಧ ಆರಾಧನೆಯನ್ನು நாம் பரிசுத்தத்தோடு ஆராதிக்க வேண்டும். ನಾವು ಪರಿಶುದ್ಧದಿಂದ ಆರಾಧಿಸಬೇಕು. ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறாரோ ದೇವರು ಏನು ಮಾತಾಡಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೋ அந்த வார்த்தைக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். ಆ ಮಾತಿಗೆ ನಾವು ಸ್ಥಳ ಕೊಡಬೇಕು. இங்க என்ன சொல்லுகிறது? ಏನು ಹೇಳುತ್ತದೆ? அவர்களை அவர் நோக்கி, ಅವರನ್ನು ಅವರು ದೃಷ್ಟಿಸಿ, சாத்தான் மின்னலை போல ಶಾತಾನನ ಮಿಂಚೆಯು ಹಾಗೆ வானத்திலிருந்து விழுகிறதை கண்டு, ಅವನು ಆಕಾಶದಿಂದ ಬಿದ್ದೋದು ಕಂಡೆ. ஏன் இந்த சாத்தான் இந்த பூமியில விழுந்தான்? ಏನಕ್ಕೆ ಈ ಶೈತಾನ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದನು? அங்கே நீங்க கவனிக்கும் பொழுது ಅಲ್ಲಿ ಗಮನಿಸುವಾಗ ஆண்டவரின் மகிமைக்குள்ள, ದೇವರ ಮಹಿಮೆಯಲ್ಲಿ, ஆண்டவரின் சேனைக்குள்ள, ದೇವರ ಸೇನೆಯಲ್ಲಿ ஆண்டவரை ஆராதிக்கும்படி ದೇವರನ್ನೇ ಆರಾಧಿಸುವಂತೆ எழுப்பப்பட்ட ஒரு கூட்டம் தான் ಎಬ್ಬಿಸಂತ ಒಂದು ಕೂಟವೇ இந்த கூட்டம். ಈ ಕೂಟವು. இந்த கூட்டத்துக்குள்ள ಈ ಕೂಟದ ಒಳಗೆ பெருமை என்ற எண்ணம் வந்தது. ಹೆಮ್ಮೆ ಎಂಬ ಒಂದು ಆಲೋಚನೆ ಬಂದಿತು. நான் என்ற ஒரு துணிச்சல் வந்தது. ನಾನೆನ್ನ ಒಂದು ಧೈರ್ಯ ಬಂದಿತು. என்னை அல்லாமல் என்று சொல்லுகிற வார்த்தை எழும்பினது. ನನ್ನನ್ನೇ ಹೊರತು ಎಂಬ ಒಂದು ಮಾತು ಬಂದಿತು. நான் எனக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்கா, எனக்குள்ள இப்படி ஒரு காரியம் இருக்கா என்று அவனுக்குள் எண்ணினபடினாலே ನನ್ನೊಳಗೆ ಈ ರೀತಿಯ ಒಂದು ಧೈರ್ಯವಿದೆ, ನನ್ನ ರೀತಿ ಇದೆಲ್ಲ ಒಂದು ಕಾರ್ಯ ಇದೆ ಎಂಬುದು அந்த வான மகிமைக்கு மேலாக இருந்தவன் கீழே விழுந்தான். ಆದ ನೆನಪಿನ ದೇವರ ಮಹಿಮೆಯಿಂದ ಅವನು ಕೆಳಗೆ ಬಿದ್ದನು. அவன் கீழே விழுவதற்கு இவ்விதமான காரணங்கள் அநேகமாய் இருக்கிறது. ಅವನು ಕೆಳಗಡೆ ಬೀಳುವುದಕ್ಕೆ ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳು ಅನೇಕವಾಗಿದೆ. விழுந்தவன் சும்மா இருக்கவில்லை. ಬಿದ್ದವನು ಸುಮ್ಮನೆ ಇರಲಿಲ್ಲ. விழுந்தவன் ஒரு சவாலை எடுத்துக்கொண்டான். ಬಿದ್ದವನು ಒಂದು ಸವಾಲನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡನು. கர்த்தருடைய சேனையில இருந்தவன், ನಾನು ಕರ್ತನ ಸೇನೆಯಲ್ಲಿ ಇದ್ದವನು, கர்த்தரை ஆராதிக்கும்படி என்னை அர்ப்பணிக்கப்பட்டிருந்தேன். ಆರಾಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನನ್ನನ್ನು ತೆಗೆದುಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. எனக்குள்ள ஒரு கூட்டம் இருந்தது. ನನ್ನೊಳಗೆ ಒಂದು ಗುಂಪಿದೆ. என் கூட்டமும் நானும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். ನನ್ನ ಕೂಟವು ನಾವು ಸೇರಿ ಕರ್ತனை ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. ஆனா இப்பொழுதோ ಆದ್ರೆ ಈಗವೋ நாங்கள் அந்த மகிமையிலிருந்து கீழே விழுந்து விட்டோம். ನಾವು ಆ ಮಹಿಮೆಯಿಂದ ಕೆಳಗೆ ಬಿದ್ದೇವೆ. நாங்கள் விழுந்தபடினாலே ನಾವು ಬಿದ್ದಿದ್ರಿಂದಲೇ அவருக்குள்ள இருக்கிற அனைவரையும் நாங்கள் விழச் செய்வோம். ಅವರ ಒಳಗಿಂತ ಎಲ್ಲವನ್ನೂ ಕೆಳಗೆ ತಳ್ಳುತ್ತೇವೆ. அவருக்குள்ள யாரெல்லாம் அண்டி வருகிறார்களோ, ಅವರ ಒಳಗೆ ಯಾರೆಲ್ಲ ಅವರ ಜೊತೆಗೆ ಬರುತ್ತಾರೋ, யாரெல்லாம் அவரை அதிகமா நேசிக்கிறாங்களோ, ಯಾರೆಲ್ಲ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೋ, யாரெல்லாம் அவரை ரொம்ப துதிக்கிறார்களோ, ಯಾರೆಲ್ಲ ಹೆಚ್ಚಾಗಿ ಸ್ತುತಿ ಮಾಡುತ್ತಾರೋ அவளை நான் விட மாட்டேன். ಅವರನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. நான் எப்படி நானும் என் கூட்டமும் விழுந்தோமோ, ನಾನು ಹೇಗೆ ನಾನು ಗುಂಪು ಬೀಳುತ್ತೇವೆ, அதே போல கர்த்தரிடத்தில் இருக்கிற ஒவ்வொருவனை நான் விழச் செய்வேன் என்று சொல்லி ಅದೇ ರೀತಿ ದೇವರ ಒಳಗೆ ಇರುವವರು ಪ್ರತಿಯೊಬ್ಬನ ಬೀಳುವಂತೆ ಮಾಡ್ತೇನೆ. அவன் ஒரு சவாலை எடுத்தவனாய் ಅವನು ಒಂದು ಸವಾಲಲ್ಲಿ ಎದ್ದವನಾಗಿ பூமி எங்கும் சுத்தி திரிகிறவனாய் இருந்தான். ಭೂಮಿಯಲ್ಲಿ ತಿರುಗಾಡುವನಾಗಿದ್ದನು. இந்த பூமி எங்கும் சுத்தி திரிந்தவனாய் இருந்தான். ಈ ಭೂಲೋಕ ಪೂರ್ತಿ ಅವನು ತಿರುಗಾಡುವನಾಗಿದ್ದನು. யோபுவை பார்க்கும் பொழுது ಯೋಬಲ್ಲಿ ನೋಡುವಾಗ 1ஆம் அதிகாரத்திலே 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ஒரு வசனத்தை வாசிப்போம். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು யோபு ಓದೋಣ. ஆமே எடுத்துக்கொள்ளுங்கள். ಯೋಬನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. 1ஆம் அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯವು அங்கே 6வது வசனம் நினைக்கிறேன், ಅಲ್ಲಿ 6ನೇ ವಾಕ್ಯ ಅನಿಸುತ್ತೇನೆ. வாசிக்கலாம். யோபு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிப்போம். தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக
பூமிங்கு உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். ஹல்லேலூயா. ಶೈತಾನ್ ಹೇಳುತ್ತಾನೆ ನಾನು ಭೂಲೋಕದಲ್ಲಿ ತಿರುಗಾಡಿ ಅದರ ಸುತ್ತಾಡಿ ಬರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. ஹல்லேலூயா. ஹalleluya. பூமிங்கும் சுத்தி திரிந்து வருகிறேன். ನಾನು ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಸಂಚರಿಸುತ್ತಾ இவன் ಬರುತ್ತೇನೆ. எங்கிருந்து வந்தவன்? ಇವನು ಎಲ್ಲಿಂದ ಬಂದವನು? வான மகிமைக்குள்ள இருந்தவன். ಆಕಾಶ ಮಹಿಮೆ கர்த்தருடைய கூட்டத்தோடு இருந்தவன். ದೇವರ ಗುಂಪು ಜೊತೆ கர்த்தரை ஆராதிக்கும்படி இருந்தவன். ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕಾಗಿದ್ದವನು. இப்ப கர்த்தர் கேட்கிறாரு, ಇವಾಗ ದೇವರು நீ ಕೇಳ್ತಾರೆ, எங்கிருந்து வருகிறாய்? ನೀನು ಎಲ್ಲಿಂದ நீ ಬರ್ತೀಯೆ? எந்த இடத்திலிருந்து வருகிறாய்? ನೀನು ಯಾವ ಸ್ಥಳದಿಂದ அதுக்கு ಬರ್ತೀಯೆ? இவன் சொல்ற ஒரு வார்த்தை, ಅದಕ್ಕೆ ಇವನು ಹೇಳುವಂತ ಒಂದು ಮಾತು, அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ಇವನು ಹೇಳುವಂತ ಒಂದು ಮಾತು, பூமிங்கும் சுத்தி திரிந்து வருகிறேன். ನಾನು ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಸಂಚರಿಸಿ ತಿರುಗಾಡುತ್ತಾ ಬರ್ತೇನೆ. எதற்கு? ಏನಕ್ಕೋಸ್ಕರ? ஒருவரும் பரிசுத்தமா இருக்க விடாதபடிக்கு, ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಬಿಡಬಾರದಂತೆ ಹೇಳಿ, உண்மையா இருக்க விடாதபடிக்கு, ನಿಜವುಳ್ಳವರಾಗಿ ಇರಬಾರದಂತೆ ಹೇಳಿ, கர்த்தரை ஆராதிக்க விடாதபடிக்கு, ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸೋಕೆ ಬಿಡಬಾರದಂತೆ ಹೇಳಿ, நல்லவைகளை பின்பற்ற கூடாதபடிக்கு, ಒಳ್ಳೆಯದನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಬಾರದಂತೆ ಹೇಳಿ, சமாதானமாய் வாழக்கூடாதபடிக்கு, ಸಮಾಧಾನಕ್ಕಾಗಿ ಬದುಕಬಾರದಂತೆ ಹೇಳಿ, சண்டைகளும் குழப்பங்களும் வேதனைகளும் சரீர போராட்டங்களும் பிரிவினைகளும் கசப்புகளும் என பல இன்னலுக்குள்ளே தள்ளும்படியாக, ಜಗಳಗಳು, ಹೋರಾಟಗಳು, ಕಷ್ಟಗಳು, ಹಿಂಸೆಗಳು, ಹಲವಾದ ತೊಂದರೆಗಳು ನಮ್ಮ ಹಿಂಬಾಲಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ, இந்த சாத்தான் மேலே இருந்து கீழே விழுந்திருக்கிறான். ಈ ಶೈತಾನ ಮೇಲಿಂದ ಕೆಳಗೆ ಧುಮುಕಿದನು. விழுந்தவனாகிய இவன் ಬಿದ್ದವನಾಗಿ ಅಂತ ಇವನು எடுத்த ஒரு சவாலாய் இருக்கிறது. ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದು ಸವಾಲಾಗಿದೆ. இவனுக்கு இன்னொரு பேர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ಇವನಿಗೆ ಒಂದು ಹೆಸರು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ஏசாயா 14ஆம் அதிகாரத்தை எடுக்கும் பொழுது, ಏಸಾಯ 14ನೇ ಅಧ್ಯಾಯ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ அங்கே நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, ಅಲ್ಲಿ ಗಮನಿಸಬೇಕಾದರೆ இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் ಈ ಏಸಾಯ ಬರೆದ ಪ್ರವಾದಿ 14ஆம் அதிகாரத்துல 14ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ வாசிங்கள் 12ஆம் வசனத்தை. ಓದ್ರಿ, 12ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. அதிகாலையின் மகனாகிய அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. நீ நல்லா கவனிங்க, எங்கிருந்து விழுந்தாயே? வானத்திலிருந்து நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விடப்பட்டாயே. அடுத்து, நான் வானத்துக்கு ஏறுவேன். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்ட பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப அடுத்து என்ன சொல்றது? ನಂತರ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? ஆனாலும் நீ, ಆದರೂ ನೀನು பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். பாதாளದಲ್ಲಿ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ஆமென். நீ வானத்திலிருந்து கீழே விழுந்தாய். ನೀನು ಆಕಾಶದ ಕೆಳಗೆ ಬಿದ್ದೆ. ஜாதிகளை ஈனப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். ಜನಾಂಗಗಳನ್ನು ಹಿಂಸೆಪಡಿಸಿದವನೇ, எப்படி ஈனப்படுத்திக் கொண்டிருக்கிறாய்? ಹೇಗೆ ಹಿಂಸಿಸ್ತಾ ಇದ್ದೆ? நல்ல குடும்பங்களை பிரிச்சு கொண்டிருக்கிறாய். ಒಳ್ಳೆ ಕುಟುಂಬಗಳು ಬೇರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. கண்ணீர் வேதனை கொடுக்கிறாய். ಕಣ್ಣೀರುಗಳ ವೇದನೆ ಕೊಡುತ್ತಾನೆ. எதிர்பாராத பலவீனங்களை கொடுக்கிறாய். ಬಲಹೀನತೆಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. ஒரு சகோதரனை நான் பார்த்தேன். ಒಂದು ಸಹೋದರ ನಾನು ಕಂಡೆ. அவருடைய மெடிக்கல் சர்டிபிகேட் பார்க்கும் பொழுது ಅವರ ಮೆಡಿಕಲ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ನೋಡುವಾಗ சரீரத்தில் எந்த ஒரு விதமான வியாதியும் இல்ல. ಅವರ ಶರೀರದಲ್ಲಿ ಯಾವ ರೋಗವೂ ಇಲ್ಲ. எந்த பலவீனமும் இல்லன்னு டாக்டர் சொல்றா. ಯಾವ ಬಲಹೀನತೆ ಇಲ್ಲ ಎಂಬುದನ್ನು ಡಾಕ್ಟರ್ ಹೇಳಿದ್ದಾರೆ. என்ன சொல்றா? இந்த ಸಹೋದರன் என்ன சொல்றா? ಈ ಸಹೋದರನು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? எனக்கு பயங்கர நெஞ்சு வலிக்குது. ನನಗೆ ಭಯಂಕರವಾದ ಎದೆ ನೋವಾಗ್ತಾ ಇದೆ. ಯೂರಿನ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ இருக்கிறது. ನನಗೆ ಯೂರಿನ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ. என்னுடைய கண் சரியா பார்வை தெரியல. ನನಗೆ ಕಣ್ಣು ದೃಷ್ಟಿ ಕಾಣಲಿಲ್ಲ. என் சரீரம் தலையிலிருந்து பாதவரை எனக்கு ஒரு விதமா இருக்குது. ನನಗೆ ಶರೀರ ತಲೆಯಿಂದ ಪಾದನಕ ಒಂದು ರೀತಿಯಾಗಿದೆ. செத்து போவனோ தோணுகிறது. ನಾನು ಸತ್ತು ಹೋಗುತ್ತರ ನನಗೆ ಅನಿಸುತ್ತದೆ. என் குடும்பத்தை விட்டுருவேனோன்னு ஒரு பயம் இருக்கிறது. ನನ್ನ ಕುಟುಂಬನ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತೀನಿ ಅನ್ನೋ ಒಂದು ಭಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ. பயத்தினால் ராத்திரிலும் பகலிலும் மத்தியானத்துல சாயங்காலத்துல நான் ஹாஸ்பிடல்ல தேடி ஓடுறேன். ಈ ಭಯದಿಂದ ನಾನು ಹಗಲು ರಾತ್ರಿ ಸಂಜೆ ವೇಳೆ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಹುಡುಕಿ ಓಡುತ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஆனா மெடிக்கல் சர்டிபிகேட்டோ டாக்டருடைய பரிசோதனை பார்க்கும் பொழுது எனக்கு எந்த பலவீனம் இல்லன்னு சொல்றாங்க. ಆದ್ರೆ ಮೆಡಿಕಲ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಲ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ ಹೇಳೋದು ನನಗೆ ಯಾವ ರೋಗವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. எனக்கு ஒண்ணுமே புரியலையா என்று சொன்னா. ನನಗೆ ಏನು ಅರ್ಥವಾಗಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದರು. ಸಹೋದರನಿಗೆ ನಾನು ಜಪಿக்கும் பொழுது ಆ ಸಹೋದರನು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಕರ್ತರ್ சொல்லுகிறார். ಅವಾಗ ದೇವರು இது ಹೇಳ್ತಾರೆ, சாத்தானால் வந்த போராட்டம். ಇದು ಸೈತಾನನಿಂದ ಬಂದ ಹೋರಾಟವು. இவனை நான் அழைத்திருக்கிறேன். ಇವನನ್ನ ಕರೆದಿದ್ದೇನೆ. என் ರಾಜ್ಯத்தை ಕಟ್ಟುம்படிಯಾய். ನನ್ನ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ. என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய். ನನ್ನ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ. இவனை பெரிய காரியங்களை செய்ய திட்டமிட்டு இருக்கிறேன். ಇವನಿಟ್ಟು ದೊಡ್ಡ ಕಾಲ್ ಮಾಡೋಕೆ ಪ್ಲಾನ್ ಮಾಡಿದ್ದೇನೆ. தாயின் கருவிலே நான் இவனை தெரிந்து கொண்டேன். ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇನೆ. அதனால் சாத்தான் பல குழப்பங்களை கொடுக்கிறான். ಅದನ್ನು ಶೇತಾನ ಹಲವಾರು ಸಂಕಲ್ಪವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. வறுமையை கொடுக்கிறான். ಅವನು ಕಷ್ಟವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. ಕಡಂಬರத்தை கொடுக்கிறான். ಸಾಲದ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. ಶರೀರ ಬಲವೀನங்களை
கொடுக்கிறான். ಶರೀರ ರೋಗವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. இவன் பயந்து போய் வைத்தியங்களை நாடிக்கொண்டு ஓடுகிறான். ಭಯಪಟ್ಟು ವೈದ್ಯಕರನ್ನು ನೋಡಿ ಓಡುತ್ತಾನೆ. ஆண்டவரே அப்ப என்ன செய்ய வேண்டும்? ದೇವರೇ ಈಗಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡಬೇಕು? அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், ಆಗ ದೇವರು ಹೇಳಿದರು, என்னை நோக்கி கூப்பிடுகிறவனின் சத்தத்தை நான் கேட்பேன். ನಾನು ದಿಸಿಸಿ ಕರೆಯುವ ಧ್ವನಿಯನ್ನು ನಾನು ಕೇಳುತ್ತೇನೆ. அதிகாலையில் என்னை தேடுகிறவனை கண்டடைவான். ಮುಂಜಾನೆ ವೇಳೆ ನಾನು ಹುಡುಕುವವನನ್ನು ನೋಡುವವನು. பயத்தை தூக்கி எறிந்து என் பாதத்தில் அமர்ந்தா நான் எடுத்து பயன்படுத்துவேன் என்று சொன்னார். ಇವನೊಳಗಿರ ಭಯವನ್ನು ತೆಗೆದಾಕಿ ನನ್ನ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ನಾನು ಇವನ ಎತ್ತು ಉಪಯೋಗಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳಿದರು. தேவச்சனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, சாத்தான் வானத்திலிருந்து விழுந்தவன். ಈ ಶೈತಾನ್ ಆಕಾಶದಿಂದ சகல ஜாதிகளும் ஈனப்படுத்தும்படியாய், ಸಕಲ ಜನಾಂಗಗಳನ್ನು ಹಿಂಸೆಪಡಿಸಿದವನು, சகல ஜாதிகளும் வேதனைப்படுத்தும்படியாய், ಸಕಲ ಜನಾಂಗಗಳನ್ನು ವೇದನೆಪಡಿಸುವವನು, சவுலோடு பூமியை சுற்றி திரிகிறவனாய் இருக்கிறார். ಸರ್ವ ಲೋಕದಲ್ಲಿ ಅವನು ತಿರುಗಾಟವನಾಗಿದ್ದನು. சவால் நிறைந்தவனா பூமியை சுற்றி வருகிறார். ಸವಾಲ್ ತುಂಬಿದವನು ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಸಂಚರಿಸ್ತಾ ಬಂದನು. எனக்கு அன்பான தேவச்சனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, இங்கே வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. ಈ ಸತ್ಯವಾಕ್ಯವಿಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. ಸತ್ಯವಾಕ್ಯವಿಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. நீங்கள் நான் இவனிடத்தில் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ನಾವು ಇವನ ಬಳಿ ಎಚ್ಚರಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. பயபக்தியாய் இருக்க வேண்டும். ಭಯಭಕ್ತಿಯಾಗಿರಬೇಕು. அவரை சரியான விதத்தை தொழுது கொள்ள வேண்டும். ದೇವರು ಸರಿಯಾಗಿ ಬೇಕು. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையும் அவருக்கே தர வேண்டும். ನಮ್ಮ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಆತನಿಗೆ ಕೊಡಬೇಕು. இன்னொரு பக்கம் சொல்லுகிறது, ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಹೇಳುತ್ತದೆ, வெளிப்படுத்தல் 22 நீங்க பார்க்கும் பொழுது ಪ್ರಕಟಣೆ 22 ನೀವು ನೋಡುವಾಗ அங்க என்ன சொல்லுகிறார்? ಅಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? சீக்கிரம் பிசாசவன் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து, ஆமென், வலு சர்ப்பம், பழைய சர்ப்பமாகிய வலு சர்ப்பம், ಒಂದು ಘಟ ಸರ್ಪವು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. அப்ப இந்த வலு சர்ப்பம், ಈ ಘಟ ಸರ್ಪವು பழைய சர்ப்பம்னா எங்க? ಹಳೆ ಸರ್ಪವು ಅಂದ್ರೆ ಏನು? ஆதியாகமம் ஆமென் காணும் பொழுது ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ 3ஆம் அதிகாரத்துல 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 1ನೇ ವಾಕ್ಯ ನೋಡುವಾಗ அங்கே கவனிங்க, ಅಲ್ಲಿ ಗಮನಿಸಿರಿ, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவங்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தை சுத்தி வருகிற சாத்தான் எப்படிப்பட்டவன்? ಈ ಲೋಕವನ್ನು ತಿರುಗಾಡ ಬರುವಂತ ಶೈತಾನ எப்படிப்பட்டவன்? தந்திரமுள்ளவன். ಇವನು ತಂತ್ರ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದನು. எல்லாரையும் தன் பக்கம் இழுக்கிறவன், ಎಲ್ಲರನ್ನು ತನ್ನ ಕಡೆ ಎಳೆಯುವಂತವನು, வார்த்தையில இழுக்கிறவன், ಮಾತಲ್ಲಿ ಎಳೆಯುವಂತವನು, பார்வையில இழுக்கிறவன், ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಎಳೆಯುವಂತವನು, ஹல்லேலூயா, ஹalleluya, செய்கையில இழுக்கிறவன். ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ இவன் ಎಳೆಯುವಂತವನು. எப்படி? இந்த வசனம் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது? ಈ ವಾಕ್ಯ ಹೇಳೋದು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? இந்த சர்ப்பம் என்கிற இந்த சாத்தான், ಈ ಸರ್ಪವೆಂಬ பழைய அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த வார்த்தையின் பிரகாரம், ಹಳೆಯವು ಎಂಬ ಈ ಮಾತಿನ ಪ್ರಕಾರವೇ இவன் தந்திரக்காரனா, ಇವನು ತಂತ್ರ ಉಳ್ಳವನಾಗಿ, இங்கே நான் சொல்லவில்லை, இங்கே சொல்லுகிறது ಇಲ್ಲಿ ಸತ್ಯವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ஜீவனை பார்க்கணும் ಜೀವಕ್ಕಿಂತಲೂ சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. ಸರ್ಪವು ತಂತ್ರ ಉಳ್ಳದಾಗಿತ್ತು. ஹல்லேலூயா. ஹalleluya. உலகம் முழுதும் சுத்தி வருகிற இந்த சாத்தான் ಲೋಕ ಪೂರ್ತಿ ಸಂಚರಿಸಿ ಬರುವಂತ ಈ ಶೈತಾನನು அவன் தந்திரம் உள்ளவனாய் இருக்கிறான். ಅವನು ತಂತ್ರ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದನು. கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತದಲ್ಲಿ ತುಂಬಾ நீ ಗಮನವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. சந்தோஷமா இருக்கிறையா? ನೀ நீ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀಯಾ? சமாதானமாக இருக்கிறையா? ನೀನು ಸಮಾಧಾನವಾಗಿರುತ್ತೀಯಾ? குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கிறதா? ನಿನ್ನ ಕುಟುಂಬ அந்த ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀಯಾ? இடத்துல ஒரு வேதனை உண்டாக்கும்படி ಅಲ್ಲಿ ಒಂದು ವೇದನೆ ಉಂಟು இவன் ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ தந்திரமாய் செயல்படுவான். ತಂತ್ರವಾಗಿ ಕಾರ್ಯವನ್ನು இவன் ಮಾಡ್ತಾನೆ. தந்திர செயல்களை ಇವನು ಮಾಡುವಂತ நீ ಕಾರ್ಯಗಳು கண்டுகொள்ள வேண்டும். ನೀನು ಕಂಡುಹಿಡಿಯಬೇಕು. ஹல்லேலூயா. ஹalleluya. இன்னொரு வசனத்தை பாருங்க. ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ. இந்த வெளிப்படுத்தல் 12:9 நீங்க பார்க்கும்போது ಪ್ರಕಟಣೆ 12:9 ನೋಡುವಾಗ அங்க நீங்க கவனிச்சீங்கன்னா ನೀವು ಗಮನಿಸುವುದಾದರೆ படிங்க, உலக மனத்தையும் மோசம் பண்ணுகிற பிசாசு என்றும், பிசாசு, நல்லா பாத்தீங்களா? உலகத்தை சுத்தி திரிகிறவனாய், ಮೊದಲನೇದು ಲೋಕವನ್ನು ಸಂಚರಿಸಿ ಬರುವವನಾಗಿ, இரண்டாவது தந்திரம் உள்ளவனாய். ಎರಡನೇದು ತಂತ್ರ இப்ப ಉಳ್ಳವನಾಗಿ. என்ன சொல்லுகிறது? ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? உலகத்தை சுத்தி திரிகிறவனாகி இந்த சாத்தான் ಲೋಕವನ್ನು ಸಂಚರಿಸ ಬರುವಂತ ಈ ಶೈತಾನ உலகத்தை மோசம் பண்ணுவதற்கு என்று சொல்லுகிறது. ಲೋಕವನ್ನು ಮೋಸಗೊಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ இந்த உலகத்துக்குள்ளதான் நம்ம வாழ்ந்துகிட்டு ಈ இருக்கிறோம். ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಬದುಕುತ್ತಾ ಇದ್ದೀವಿ. வேதம் இன்னொரு பக்கம் சொல்லுகிறது, ಸತ್ಯವಾಗಿ ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಹೇಳುತ್ತದೆ, மனுஷ உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தினால் ಮನುಷ್ಯ ಲೋಕ ಪೂರ್ತಿ ಆದಾಯ ಮಾಡಿಕೊಂಡರು அவனுக்கு லாபம் என்ன? ಅವನಿಗೆ ಏನು அந்த ಪ್ರಯೋಜನವಿದೆ? லாபத்தை தான் இந்த உலகத்தை மோசம் பண்ணுகிற பிசாசு பிடிக்கிறான். ಆ ಲಾಭದಲ್ಲಿ ಸೈತಾನ ಮನುಷ್ಯನನ್ನು ಹಿಡಿಯುತ್ತಾನೆ. 5 ரூபாய் போட்டு 10 ரூபாய் கிடைக்கிறதா? 5 ರೂಪಾಯಿ ಹಾಕಿದ್ರೆ 10 ರೂಪಾಯಿ ಸಿಕ್ಕುತ್ತದಾ? 10 ரூபாய் போட்டு 100 ரூபாய் கிடைக்கிறதா? 10 ರೂಪಾಯಿ ಹಾಕಿದ್ರೆ 100 ರೂಪಾಯಿ 100 ரூபாய் ಸಿಕ್ಕುತ್ತದಾ? போட்டு 1000 ரூபாய் கிடைக்கிறதா? 100 ರೂಪಾಯಿ ಹಾಕಿದ್ರೆ 1000 ರೂಪಾಯಿ ಸಿಕ್ಕುತ್ತದಾ? இன்னைக்கு சாதாரணமாக எண்ணங்களை உருவாக்கவில்லை. ಹೀಗಾಗಿ ಸಾಧಾರಣವಾಗಿ ಇವನು
ಆಲೋಚನೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. தந்திரமாய் உலகத்தை மோசமாக்கும்படி ಇನ್ನು ತಂತ್ರವಾಗಿ ಮೋಸವನ್ನು அவன் முதல் குறி கிறிஸ்தவங்களை தான் கண் வைத்து பார்க்கிறான். ಅವನು ಮೊದಲನೇ ಬಾರಿ ಕ್ರೈಸ್ತರನ್ನೇ இப்ப ஊழியக்காரர்களை மேல கண் வச்சுட்டான். ಇವಾಗ ಸೇವಕರ ಮೇಲೆ ಕಣ್ಣು இப்போ ಹಾಕುತ್ತಾನೆ. விசுவாசிகளுக்குள்ள ஆசைகள் கிடையாது. ವಿಶ್ವಾಸಿಗಳೊಳಗೆ ಆಸೆ ಇರುವುದಿಲ್ಲ. தன் குடும்பத்தை இருக்கிறத கொண்டு நாம் சரியா நடத்தி கொண்டு போகலாம் என்று விசுவாசிகள் நினைக்கிறார்கள். ತನ್ನ ಕುಟುಂಬದ ಇರುವುದನ್ನ ಇಟ್ಟು ಕುಟುಂಬ ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗೋಣ ಅಂತ ஆனா ನಂಬುತ್ತಾರೆ. ஊழியக்காரர்கள் அப்படி அல்ல. ಅದೇ ಸೇವಕರಾಗಲ್ಲ. நாளைக்கு நான் சந்தோஷமா இருக்கணும், ನಾಳೆ ನಾನು நாளைக்கு ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು, மனைவி சந்தோஷமா இருக்கணும், ನನ್ನ ಹೆಂಡತಿ என் ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು, பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும், ನಮ್ಮ ಮಕ್ಕಳು எப்படி ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು, பொருள் சேர்ப்பது, ಹೇಗೆ ಹೋಗಿ எப்படி ಸೇರಿಸುವುದು, பணத்தை சேர்ப்பது, ಹೇಗೆ ಹಣವನ್ನು எப்படி ಕೂಡಿಸುವುದು, ஆஸ்தி அந்தஸ்து சேர்ப்பது. ಹೇಗೆ ಆಸ್ತಿ ಅಂತಸ್ತನ್ನು நாளைக்கு ಕೂಡಿಸುವುದು. எங்களுக்கு ஒரு குறை இருக்க கூடாது. ನಮಗೆ ನಾಳೆ ಏನೋ ಒಂದು ಕೊರತೆ ಇರಬಾರದು. நாளைக்கு எந்த மனுஷன் முன்னாலே நான் போய் கை கட்டி நிக்க கூடாது. ನಾಳೆ ಯಾವ ಮನುಷ್ಯ ಮುಂದೆ ಕೈ ಚಾಚಿ இப்படி ನಿಲ್ಲಬಾರದು. சாத்தானால் அநேக ஊழியக்காரர்கள் வஞ்சிக்கப்படும்படி ಹೀಗಾಗಿ ಸೈತಾನ ಅನೇಕ ಸೇವಕರಿಗೆ ವಂಚಿಸುವುದಕ್ಕಾಗಿ உலகத்தை மோசம் பண்ணுகிற இந்த சாத்தான் ಈ ಲೋಕವನ್ನು ಮೋಸಗೊಳಿಸುವ ಸೈತಾನನು தந்திரமாய் ஊழியக்காரர்களை கவர் பண்ணுகிறார். ತಂತ್ರವಾಗಿ 10 ಸೇವಕನ ரூபாய் போட்டா 100 ரூபாய் கிடைக்குமா, 10 ರೂಪಾಯಿ 100 ரூபாய் போட்டா 1000 ரூபாய் கிடைக்குமா, 100 ರೂಪಾಯಿ 1000 எந்த ರೂಪಾಯಿ ಸಿಗ್ತದಾ? எந்த நேரமும் பணம் 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 என்று சொல்லி ಯಾವ ಸಮಯಗಳು ಹಣ ಹಣ ಅಂತ ಹೇಳಿ பணத்தை தங்க கண்ணுக்கு முன்னே கொண்டு வந்து ಹಣವನ್ನು ತಮ್ಮ ಕಣ್ಣು ಮುಂದೆ அதுக்கு ಎತ್ತಿಕೊಂಡು சில ಬಂದು, மனிதர்களை ஏற்படுத்தி ಅದಕ್ಕೆ ಕೆಲವೊಂದು ಮನುಷ್ಯರು இன்னைக்கு ಏರ್ಪಡಿಸಿ பணத்தை நோக்கி ஓடுகிற எத்தனை பேர் உண்டு? ಇವತ್ತು ಹಣವನ್ನು ದಿಶಿಸಿ ಓಡುವಂತ ಎಷ್ಟು ಜನ விசுவாச ಇದ್ದಾರೆ? தேவ பிள்ளையே, ವಿಶ್ವಾಸ ದೇವರ நீ ಮಕ್ಕಳೇ, கர்த்தரை விசுவாசிப்பானால், ನೀನ್ ದೇವರ நீ ನಂಬೋದಾದರೆ, கர்த்தரோடு இருப்பாயானால், ನೀನ್ ದೇವರ ಜೊತೆಗೆ இந்த ಇರುವುದಾದರೆ உலகத்தை மோசம் பண்ணுகிற பிசாசுக்குள்ள நீ அடிமையா இருக்க ಈ மாட்டாய். ಲೋಕವನ್ನು ಮೋಸಗೊಳಿಸುವ ಶೈತಾನಿಗೆ ನೀನು ಗುಲಾಮನಾಗುವುದಿಲ್ಲ. வேதம் சொல்லுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடு, ದೇವರ ವಾಕ್ಯ ಈಗ ಹೇಳುತ್ತೆ, ಮೊದಲ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ನೀತಿಗಾಗಿ ತವಕ பின்பு ಪಡೆಯಿರಿ, இவைகள் எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும் என்று ಮತ್ತೆ சொல்லுகிறார். ನಿಮಗೆ ಇವೆಲ್ಲ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நமக்கு ஏற்ற நேரத்தில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಸಕ್ಕ ಸಮಯಕ್ಕೆ சில ಕೊಡುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. பாடுகள் நமக்கு முன்னே வரும். ಕೆಲವೊಂದು ಹೋರಾಟ ನಮಗೆ ಬರುತ್ತದೆ. ஆனா அந்த பாடுகளுக்கு மத்தியில நாம் நிக்கும்போது தான் ஜெயிக்க முடியும். ಆ ಹೋರಾಟಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಲ್ಲುವಾಗ ನಾವು ಜಯಪಡಿಸುತ್ತೇವೆ. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் அமே நீங்க கவனிக்கும் போது 20:10 நீங்க பாத்தீங்கன்னா ಪ್ರಕಟಣೆ 20:10 ನೀವು ನೋಡುವುದಾದರೆ அங்கே சொல்லுகிறது என்ன? ಅಲ್ಲಿ ಹೇಳುವುದೇನು? சீக்கிரமா படிங்க. மேலும் அவர்களை மோசம் போக்கின மோசம் பண்ணின மோக்கின பிசாசு மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படிலாம் மோசம் பண்ணுகிறான் என்று அறிந்து கொள்ளுங்கள். ಈಗೆಲ್ಲ ಅವನು ಮೋಸಗೊಳಿಸುತ್ತಾನೆ ಎಂಬ ஆனா இதே வெளிப்படுத்தல் சொல்லுகிறது, ಅದು ಇದೇ ಪ್ರಕಟಣೆ ಹೇಳುತ್ತದೆ. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. 2ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯ ಈಗ ಹೇಳುತ್ತದೆ. அங்க என்ன சொல்றார் கவனிங்க. ಅಲ್ಲಿ ಏನಂತಾರೆ ಗಮನಿಸಿರಿ. பாடுகளை குறித்து என்னம்மா? நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. எவ்வளவும் பயப்படாதீங்க. என்ன சொல்லுது? நீங்க படப்போகிற பாடுகளை குறித்து, நீங்க படப்போகிற பாடுகளை குறித்து ஒன்றுக்கும் பயப்படாத. ஏன்? உலகத்தை மோசம் பண்ணுகிற பிசாசானவன் தந்திரமாய் உங்களை கவர் பண்ணுகிறான். ಲೋಕವನ್ನು ಮೋಸಗೊಳಿಸುವ ಶೈತಾನನು ಯುಕ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿ ನಿಮ್ಮ தந்திரமாய் குடும்பத்தை கவர் பண்ணுகிறான். ಅವನು ಯುಕ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು தந்திரமாய் உலகத்தின் மேல ஆசை காட்டுகிறான். ಅವನು ಯುಕ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಆಸೆ பாவத்துக்குள்ள ஆசையை காட்டுகிறான். ಪಾಪಕ್ಕೆ ಆಸೆ ತೋರಿಸುತ್ತಾನೆ. சாப காரியங்களுக்குள்ள ஆசை காட்டுகிறான். ಪಾಪಕ್ಕೆ ಆಸೆ ತೋರಿಸುತ್ತಾನೆ. அதனால இங்க தீர்க்கதரிசி சொல்லுகிறது, ಅದೇ ಪ್ರವಾದಿ ಮಾತು ಹೇಳುತ್ತದೆ. 10 நாள் அடுத்து படிங்க. நீ படப்போகிற பாடுகளை குறித்து பயப்படாத. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக. பிசாசானவன் யாருங்க? யாரு? பிசாசானவன் சொல்ற. பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். சிலரை காவலிலே போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆமென். எத்தனை நாள்? எத்தனை நாள்? 1000 வருஷம் ஒரு நாளை போல இருக்கின்றார். 1000 ವರ್ಷ ಒಂದು ದಿನವಾಗಿದೆ. அப்ப 10 நாள் நீங்க கணக்கு பண்ணிக்க வேண்டியதா? ಹಾಗಂದ್ರೆ 10 ದಿನ ಲೆಕ್ಕ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ஏன் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன்? ನಾನು ಏನಕ್ಕೆ ಕಷ್ಟಪಡ್ತಾ நான் ಇದ್ದೀನಿ? எவ்வளவு சம்பாதிக்கிறேன்? ನಾನು ಎಷ್ಟು ಸಂಪಾದನೆ எவ்வளவு ಮಾಡ್ತೇನೆ? கடினமா உழைக்கிறேன்? ಎಷ್ಟು ಕಠಿಣವಾಗಿ ಕೆಲಸ நான் ಮಾಡ್ತೇನೆ? ஏன் கஷ்டப்படுறேன்? ನಾನು ಏನಕ್ಕೆ நான் ஏன் ಕಷ್ಟಪಡಬೇಕು? கஷ்டப்படுறேன்? ನಾನು ಏನಕ್ಕೆ இது உங்களால ಕಷ್ಟಪಡಬೇಕು? வந்த கஷ்டம் அல்ல. ಇದು ನಿಮ್ಮಿಂದ ಬಂದ இது ಕಷ್ಟವಲ್ಲ. சாத்தானால் வந்த கஷ்டம். ಇದು ಶೈತಾನದಿಂದ ಬಂದ ஆனா ಕಷ್ಟವು. சாத்தானுக்கு யார் இடம் கொடுக்கிறார்களோ ಶೈತಾನಿಗೆ ಯಾರು ಸ್ಥಳ ಕೊಡ್ತಾರೋ அவங்களுக்கு கஷ்டம் தெரியாது. ಅವರಿಗೆ ಕಷ್ಟ அவங்களுக்கு ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. பணம் வந்துகிட்டே இருக்கும். ಹಣ ಬರುತ್ತಾನೆ ಇರುತ್ತದೆ. பொருள்கள் வந்துகிட்டே இருக்கும். ವಸ್ತುಗಳು ಬರ್ತಾ ஆசைகள் ಇರುತ್ತದೆ. வந்துகிட்டே இருக்கும். ಆಸೆಗಳು ಬರುತ್ತದೆ. அதை பார்க்கறவங்க என்ன சொல்லுவாங்க? ಅದನ್ನ ನೋಡುವವರು ಏನು நீ ಹೇಳುತ್ತಾರೆ? கிறிஸ்தவன் தானே, ನೀನು ಕ್ರೈಸ್ತನ அவங்களும் ತಾನೆ? கிறிஸ்தவங்க தானே, ಅವರು ಕ್ರೈಸ್ತನ அவங்க ತಾನೆ? மட்டும் ஏன் உயர்ந்து இருக்கிறாங்க? ಅವ್ರಿಗೆ ಮಾತ್ರ அந்த ಎತ್ತರವಾಗಿದ್ದಾರೆ. இடத்துல தான் ஞானமா நடக்கணும். ಆವಲ ಶ್ರದ್ಧೆ ಬುದ್ಧಿಯುಳ್ಳವರಾಗಿ ನಡೆಯಬೇಕು. வானத்திலிருந்து கீழே விழுந்தவன், ಆಕಾಶ ಕೆಳಗೆ உலகத்தை சுற்றி திரிகிறவன், ಲೋಕದಲ್ಲಿ ಸಂಚರಿಸುವವನು, உலகத்தை
மோசம் பண்ணுகிறவன் ಲೋಕವನ್ನು ಮೋಸಗೊಳಿಸುವವನು தந்திரமாய் இறங்கி ತಂತ್ರವಾಗಿ ಇಳಿದು ஒவ்வொருவரும் தனக்குன்னு இழுத்து கொண்டு இருக்கிறான். ಒಬ್ಬೊಬ್ಬನು ತನಗಾಗಿ ಎಳಿಸುತ್ತಾನೆ. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, இதோ தனக்கு கொஞ்ச காலம் இருக்குது என்று பயந்து ನನಗೆ ಸ್ವಲ್ಪ ಕಾಲವೇ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ அவன் ಭಯಪಟ್ಟು தீவிரமாய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். ಅವನು ಬೇಗನೆ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. அதற்கு நீங்களும் நான் இடம் கொடுக்க கூடாது. ಅದಕ್ಕೆ ನೀವು ನಾವು ಸ್ಥಳ ಕೊಡಬಾರದು. 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, 1 ಯೋಹಾನ 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசால் உண்டாயிருக்கிறான். ಪಾಪ ಮಾಡುವ ಶೈತಾನದಿಂದಲೇ ಉಂಟು ಮಾಡುತ್ತಾನೆ. இவ்விதமான காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறவன் யாரால் உண்டாயிருக்கிறான்? ಈ ರೀತಿಯ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಡೋನು ಯಾರಿಂದ ಉಂಟು இந்த ಮಾಡುತ್ತಾನೆ? 1 யோவான் 3:8 படிங்க. பாவம் செய்கிறவன் பிசாசானினால் உண்டாயிருக்கிறான். யாரால உண்டாயிருக்கிறான்? பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் முதல் பாவம் செய்கிறான். என்னவா? ஆதி முதல் பாத்தீங்களா? ಅವನು ಆದಿಯಿಂದ ಅವನು ಪಾಪ ஆதி முதல் பாவம் செய்கிறான். ಅವನು ಆದಿಯಿಂದ ಪಾಪ ಮಾಡುತ್ತಾನೆ. ஆதியில தொடங்கினவன் ಅವನು ಆದಿಯಲ್ಲಿ ಆರಂಭ இன்ன வரைக்கும் அந்த பாவத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறான். ಇಲ್ಲಿ ತನಕ ಆ ಪಾಪವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ ಇದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. புத்தி உள்ளவர்கள் நாம் என்ன செய்வோம்? ಬುದ್ಧಿಯುಳ್ಳವರು ನಾವು ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ? விழித்துக்கொள்வோம். ಎಚ್ಚರಿಕೊಳ್ಳುವವರಾಗಿರಬೇಕು. 1 பேதுருல சொல்றாரு, 1 ಪೇತ್ರನು ಹೇಳುತ್ತದೆ, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருங்கள். ಸ್ಪಷ್ಟ ಬುದ್ಧಿಯುಳ್ಳವರಾಗಿರಿರಿ. எவனை விழுங்கலாமோ என்று பிசாசானவன் சுத்தித் திரிகிறான். ಯಾರನ್ನು ನುಂಗೋಣ ಅಂತ ಶೈತಾನ ತಿರುಗಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. 1 பேதுரு 5:8 விதமாய் சொல்லுகிறது, 1 ಪೇತ್ರನು 5:8 ಈ ರೀತಿಯಾಗಿ நீங்க ಹೇಳುತ್ತದೆ, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். ಸ್ಪಷ್ಟ நீங்க ಬುದ್ಧಿಯುಳ್ಳವರಾಗಿರಿ. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்தால் ಸ್ಪಷ್ಟ ಬುದ್ಧಿಯುಳ್ಳವರಾಗಿದ್ದರೆ உலகத்தை மோசம் பண்ணுகிற பிசாசை நீங்க கண்டுகொள்ள முடியும். ಲೋಕವನ್ನು ಮೋಸಗೊಳಿಸುವ ಶೈತಾನನ್ನು ಕಂಡಿಡಿಯಕಾಗುತ್ತದೆ. சில சபைகளுக்குள்ள கடினமான தீர்க்கதரிசனம் வருதுன்னு வெச்சுக்கங்களேன். ಕೆಲವು ಸಭೆಯಲ್ಲಿ ಕಠಿಣವಾದ ಪ್ರವಾದನೆ ಮಾತು ಬರುತ್ತದೆ. கண்டிப்பான வார்த்தை வருதுன்னு வெச்சுக்கங்களேன். ಕಠಿಣವಾದ ಮಾತು ಬರುತ್ತದೆ அங்க ಅಂದರೆ ஜனங்க கம்மியாயிருவாங்க. ಅಲ್ಲಿ ಜನರು ಕಡಿಮೆ ஏன் ಆಗುತ್ತಾರೆ. தெரியுமா? ಏನಕ್ಕೆ ಗೊತ್ತಾ? பிசாசு அவங்களை வஞ்சித்துருவான். ಶೈತಾನ ಅವರು ವಂದಿಸುತ್ತಾನೆ. அங்க போனா தீர்க்கதரிசனம் வருது, ಅಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಪ್ರವಾದನೆ அங்க ಬರುತ್ತದೆ. கண்டிப்பு வருகிறது, ಅಲ್ಲಿ ಖಂಡಿಸುವುದು அங்க ಬರುತ್ತದೆ. திட்டுறாங்க. ಅಲ್ಲಿ எதுக்கு ಬೈತಾರೆ. அந்த சபைக்கு போற? ಏನಕ್ಕೆ ಆ ಸಭೆಗೆ ஆனா ಹೋಗ್ತೀಯಾ? கர்த்தர் அவனை கொண்டு பெரிய திட்டம் வச்சிருப்பா. ಅದು ದೇವರು ಅವನಿಗೆ ದೊಡ್ಡ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ ஆனா அந்த ಇರುತ್ತಾರೆ. திட்டத்தை அறியாம ಆ திட்டವನ್ನು ತಿಳಿದಂತೆ ಅವನು பிசாசுக்கு இடம் கொடுத்து ஓடிடுவான். ಶೈತಾನಿಗೆ ಸಲ ಕಟ್ಟು ಓಡಿತಾನೆ. ஹல்லேலூயா. அட நீங்களும் நானும் ಆದ್ರೆ ನೀವು ನಾವು பிசாசான உண்டானவன் அல்ல, ಶೈತಾನದ ಉಂಟು ಮಾಡಿ ಪಡೆದವರಲ್ಲ. உலகத்தை உண்டாக்கின கிறிஸ்துவால உண்டாக்கி இருக்கிறோம். ಲೋಕವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ದೇವರಿಂದಲೇ ಉಂಟಾಗಿದ್ದೇವೆ. இங்கே 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, 2 ಪೇತ್ರನ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಾಕ್ಯ அவர் பாவம் செய்த தூதர்களை ಅವರು ಪಾಪ ಮಾಡಿದ ದೇವ ದೂತರನ್ನು தேவன் தப்ப விடலன்னு சொல்றார். ದೇವರು ತಪ್ಪಿಸಕ್ಕೆ ಬಿಡಲಿಲ್ಲ. அதை என்ன அந்த ஒரு வசனத்தை படிங்க சீக்கிரமா. பாவம் செய்த தூதர்களை பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி என்னங்க தள்ளி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவனாக ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா. இப்ப இந்த பிசாசு மேலிருந்து கீழே விழுந்தானே, ಈ ಶೈತಾನ ಮೇಲಿಂದ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದಿದ್ದಾನಲ್ಲ, அவன் என்ன தீர்மானித்தான்? ಅವನು ಏನು ತೀರ್ಮಾನ என்ன ಮಾಡಿದ್ದಾನೆ? சபதம் எடுத்தான்? ಏನು ಶಪಥ என்ன மட்டும் சங்கிலியால கட்டுவீரா? ನನ್ನನ್ನು ಮಾತ್ರ ಜಂಗಲಿಯಲ್ಲಿ என்ன மட்டும் நரகத்துல போடுவீரா? ನನ್ನನ್ನು ಮಾತ್ರ ನರಕಕ್ಕೆ ತಳ್ಳುತ್ತೀರಾ? ஓ, என்ன மட்டும் சங்கிலியால கட்டி ನನ್ನ ಮಾತ್ರ ಚಕ್ಲಿಯಿಂದ என்ன மட்டும் பாதாளத்துல தள்ளி ನನ್ನ ಮಾತ್ರ ಬಾದಾಳಕ್ಕೆ நீ ತಳ್ಳಿ விட்டு விடுவீரா? ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತೀರಾ? அப்படினா நான் எப்படி இருப்பேன்? ಅದು ನಾನು ಹೇಗಿರುತ್ತೇನೆ? எப்படி நான் கட்டப்படுகிறேனோ, ನಾನು ಹೇಗೆ ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತೀನೋ, எப்படி நரகத்துக்கு தள்ளப்படுகிறனோ, ಹೇಗೆ ನರಕಕ್ಕೆ அதே ತಳ್ಳಲ್ಪಡುತ್ತೀನೋ, போல ಅದೇ ಪ್ರಕಾರವೇ உம்மை நேசிக்கிறவர்களை நான் தள்ள வைப்பேன். ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರನ್ನು ತಳ್ಳು ಮಾಡುತ್ತೇನೆ. மீகா 7ஆம் அத்தியாயத்துல சொல்றாரு. ಅದನ್ನ ಮೀಕ 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அங்கே ஒரு வசனத்தை பாருங்க. ಅಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ. நான் விழுந்தேன், ನಾನು ಬಿದ್ದಿದ್ದೇನೆ, எழுந்திருப்பேன். ನಾನು ಎದ್ದಿದ್ದೇನೆ. நான் இருளில் உட்கார்ந்தால் ನಾನು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದೆ. கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ಕರ್ತನು ನನಗೆ ಬೆಳಕಾಗಿದ್ದಾನೆ. ஆனா அதுக்கு முன்னால மேல சொல்றாரு பாருங்க, முதல்ல ஆரம்பத்துல என்றால் இந்த மீகா 7:8 சொல்றாரு. படிங்க. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் நீ எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ಚಪ್ಪಾಳೆ ದೇವರನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விழுந்து போன சாத்தான் ಬಿದ್ದಿದ್ದ ಶೈತಾನನು இன்னைக்கு அநேகரை விழும்படியா வகைதேடி கொண்டிருக்கிறார். ಇವತ್ತು ಅನೇಕರು ಬೀಳುವಂತೆ ಅವನು ದಾರಿ ಹುಡುಕುತ್ತಾನೆ. ஆனா இந்த மீகா தீர்க்க தரிசனமாய் அழகான ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். ಆದರೆ ಈ ಮೀಕ ಸುಂದರವಾದ என் சத்துருவே, ನನ್ನ ಶೈತಾನನೇ, எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படுகிறாயா? ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ನಾನು ಬಿದ್ದರೂ ಎದ್ದೇಳುತ್ತೇನೆ.
ஏன்னா ಯಾಕಂದರೆ எனக்கு பலனுள்ளவர் என் இயேசு, ನನಗೆ ಬಲವುಳ್ಳವರು ನನ್ನ என் ಕರ್ತನು, கர்த்தனுக்கு பலனாய் இருக்கிறார், ನನ್ನ ಕರ್ತನಿಗೆ என் ಬಲವಾಗಿದ್ದಾರೆ, கர்த்தனுக்கு கோலாய் இருக்கிறார், ನನ್ನ ಕರ್ತನಿಗೆ என் ದೊಣ್ಣೆಯಾಗಿದ್ದಾರೆ, கர்த்தனுக்கு தடியாய் இருக்கிறார், ನನ್ನ ಕರ್ತನು என் ಕೋಲಾಗಿದ್ದಾರೆ, கர்த்தனுக்கு வெளிச்சமாய் இருக்கிறார், ನನ್ನ ಕರ್ತನಿಗೆ அவரே ಬೆಳಕಾಗಿದ್ದಾರೆ, என் கால்களுக்கு வெளிச்சமோ ನನ್ನ ಕಾಲಗಳಿಗೆ என் பாதைக்கு ದೀಪವು, தீபமாய் இருக்கிறார், ನನ್ನ ಪಾದಕ್ಕೆ என் ಬೆಳಕಾಗಿದ್ದಾರೆ, பாதைக்கு அவர் தீபமோ ನನ್ನ என் ಪಾದಕ್ಕೆ கால்களுக்கு ಬೆಳಕು, வெளிச்சமாய் இருக்கிறார். ನನ್ನ ಕಾಲಿಗೆ சாத்தானே, ದೀಪವಾಗಿದ್ದಾರೆ. ಸೈತಾನನೇ, என்னை குறித்து நீ சந்தோஷப்படாத, ನನ್ನನ್ನು ಕುರಿತು ಸಂತೋಷ ಪಡಬೇಡ, நான் ஏதோ விழுந்துட்டேன் ಹೇಗೋ ಬಿದ್ದಿದ್ದೇನೆ, ஆனா எழுந்துருவேன். ಆದ್ರೆ ಮತ್ತೆ ಎದ್ದೇಳುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. விழுந்து போன சாத்தான்ட்ட நீங்க சவாலிடணும். ಬಿದ್ದ ಶೈತಾನಿಗೆ ಸವಾಲು ಹಾಕಬೇಕು. உன்னை என்னை ஆதியிலிருந்தே வஞ்சிக்கும்படி புறப்பட்டு வந்த சாத்தான ನಿನ್ನನ್ನು ನನ್ನ ಆದಿಯಿಂದ ವಂಚಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದ ಶೈತಾನನ್ನು நீங்க முறியடிக்கணும். ನೀವು ಗೆಲ್ಲಬೇಕು. வேதத்துல ஒரு 4 பேர் எப்படி விழுந்தாங்க என்று சொல்லட்டுமா? ಸತ್ಯ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಒಂದು 4 ಜನರು ಹೇಗೆ ಬಿದ್ದಿದ್ದಾರೆ முதல் நீங்க பாத்தீங்கன்னா ಮೊದಲಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ கர்த்தரோடு சஞ்சரித்தவர்கள் ದೇವರ ಜೊತೆಗೆ ಸಂಚರಿಸಿದವರು, குளிர்ச்சியான வேளையில ಅವರು ತಂಪಾದ ஆண்டவர் அவர்களை பேசும்படியாய் ದೇವರ ಜೊತೆಗೆ விரும்பி ಮಾತಾಡುವುದು, வருகிற ஒரு குடும்பம், ಅವ್ರ ಹತ್ರ ಬರುವ விரும்பி வருகிற ஒரு குடும்பம், அவர்கள் மேல சாத்தான் கண் வைத்தார். ಅವರ ಮೇಲೆ ಶೈತಾನ ಕಣ್ಣು ಹಾಕಿದನು. ஆண்டவருக்கு இவளுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறதா? ದೇವರಿಗೆ ಅವರಿಗೊಂದು ಪ್ರೀತಿ ಇದೆಯಾ? ஒரு நெருக்கம் இருக்கிறதா? ಒಂದು ಸಂಬಂಧ ஓ, ಇದೆಯಾ? இவர் தினமும் வந்து உறவாடுகிறாரா? ಇದೇನೋ விட ಸಂತೋಷ மாட்டேன், ಇವರನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ, விட மாட்டேன். ಇವರನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹalleluya. என்ற தீர்மானத்தினால ಈ ತೀರ್ಮಾನದಿಂದ அந்த பரிசுத்த வீடாகிய தோட்டத்தை விட்டு ಆ ಪರಿಶುದ್ಧ ಮನೆಯಾಗಿರೋ ತೋಟವನ್ನು ಬಿಟ್ಟು பூமிக்குரிய வாழ்வுக்கு நேராய் ಈ ಭೂಮಿಗೆ ಬಂದ ಬದುಕಕ್ಕಾಗಿ ஆதாமையும் ஏவாளும் துரத்த காரணமாயிருந்தார். ಆದಾಮನು ಅವಳನ್ನು ಓಡಿಸೋಕೆ ಕಾರಣವಾಗಿದ್ದ தேவனிடத்திலிருந்து அவங்களை பிரித்தார். ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಅವನು ಬೇರ್ಪಡಿಸಿದನು. சவால்ல முதல் சவாலா ஜெயம் எடுத்தார். ಅವನು ಸವಾಲು யாரு? சாத்தான் ஜெயம் எடுத்து விட்டார். ಶೈತಾನ ಗೆಲ್ಲಿ ಬಿಟ್ಟನು. ஆண்டவருக்கும் ஆதாம் ஏவாளுக்கு ஒரு நெருங்கிய உறவு இருந்தது. ದೇವರಿಗೂ ಆದಾಮಗೂ ಒಂದು ಐಕ್ಯತೆ ಇತ್ತು. தினந்தோறும் ஒரு நல்ல ஐக்கியத்தின் மகிமை இருந்தது. ದಿನದಿಂದ ಒಂದು ಒಳ್ಳೆ ಐಕ್ಯತೆ ಅವರ ಮಹಿಮೆ ಆಗಿತ್ತು. தினந்தோறும் கர்த்தர் வந்து அவளோடு பேசுகிறவராய் இருந்தார். ದಿನದಿಂದ ದೇವರ ಅವರ ಜೊತೆಗೆ Face to face, ಮಾತಾಡುವವರಾಗಿದ್ದರು. முகமுகமாய் பார்த்து பேசுகிறவராய் இருந்தார். ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ ಮಾತಾಡುವವರಾಗಿದ್ದರು. அந்த பேச்சை துண்டிக்க செய்தார். ಆ ಮಾತನ್ನು ಅವನು ಖಂಡಿಸಿ அந்த ಹಾಕಿದನು. பரிசுத்த தோட்டமாகிய வீட்டிலிருந்து வெளியே தள்ளினார். ಆ ಪರಿಶುದ್ಧ ತೋಟವಾಗಿರುವಂತ ಮನೆಯಿಂದ ಹೊರಗೆ ஆதாமுக்கு முதல் நெத்தி வர்வை சிந்தி கடினமா உழைக்கும்படி வழிகாட்டினார். ಆದಾಮ ಮೊದಲನೇ ಬಾರಿ ಬೇರೆ ಬೇರೆ ಸುರಿಸಿ ಅವನು ಕಠಿಣವಾಗಿ ಕೆಲಸ ஏவாளை கர்ப்ப வேதனையினால் பிள்ளை பெறும்படி செய்ய ಯಾಕಂದ್ರೆ ಅವನು ಬದುಕುವುದಕ್ಕಾಗಿ இந்த சாத்தானே காரணமாயிருந்தார். ಈ ಶೈತಾನು ಕಾರಣವಾಗಿದ್ದನು. ஹல்லேலூயா. ஹalleluya. முதல் வெற்றி யாருக்கு? ಮೊದಲನೇ ಜಯ ಯಾರಿಗೆ? சாத்தானுக்கு வந்துருச்சு. ಶೈತಾನಿಗೆ ಬಂದಿತ್ತು. எப்படி வந்துச்சு? ಹೇಗೆ ಬಂದಿತ್ತು? ஆண்டவர் உறவாடுகிறவர்களை துண்டித்து விட்டுட்டார். ದೇವರ ಜೊತೆಗೆ ಐಕ್ಯತೆ ಉಳ್ಳವನ நீங்கள் நானும் ஆண்டவரோடு உறவாடுகிறோமா? ನೀವು ನಾವು ದೇವರ ಜೊತೆಗೆ ಸಂಬಂಧ அதான் ஆண்டவர் அந்தி சந்தி மத்தியானம் என்று சொல்லுகிறபடி ಅದೇ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ಅಂದಿ ಸಂಧಿ ಮಧ್ಯಾಹ್ನ ವೇಳೆ இந்த தானியேல் 3 வேளை ஜெபிக்கிறது போல ಈ ದಾನಿಯೇಲ್ 3 ಹೊತ್ತು ಪ್ರಾರ್ಥಿಸುವ அதிகாலையுடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும் என்று ಯಾವಾಗ ನನ್ನ ಪಾದದಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ஆவியானவரே சொல்லுகிறார். ದೇವರ ಆತ್ಮನೇ என்னை ಹೇಳ್ತಾರೆ. அதிகாலை தேடுகிறவனை கண்டுகொள்வார். ಮುಂಜಾನೆ ವೇಳೆ ನೋಡುವನು ಹುಡುಕುವ அவர் எப்பொழுதும் துதிக்கிறவர்களாய் உறவாடுவர்களாய் இருக்கணும். ಅವರು ಯಾವಾಗ ಸ್ತುತಿ ಮಾಡುವರು ದೇವರ ಜೊತೆಗೆ ಸಂಬಂಧ ஆதாம் ஏவாள் போனா பரவாயில்லை, ಆದಾಮ ಅವಳು ಹೋದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ, நான் இருக்கிற ஆண்டவரே, ನಾನಿದ್ರೆ எங்க குடும்பம் இருக்கிற ஆண்டவரே, ನಮ್ಮ ಕುಟುಂಬ ಇದೆ இந்த ದೇವರೇ. மீகா எப்படி சொல்லுகிறார்? ಈ ಮೀಕಾ நான் ಹೇಗೆ விழுந்தாலும் எழுந்திருப்பேன், ನಾನು ಬಿದ್ದರೂ நான் ಎದ್ದೇಳುವೆ, இருள் இருந்தாலும் கர்த்தங்களுக்கு வெளிச்சமாய் இருப்பார். ನಾನು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ದೇವರು ನನಗೆ ಬೆಳಕಾಗಿದ್ದಾರೆ. நீங்களும் நானும் ஆதாமை போல அல்ல, ஏவாளை போல அல்ல. ನೀವು ನಾವು ಆದಾಮನ ಅವಳಾಗಿ ಅಲ್ಲ. இந்த மீகாலின் சத்தம் அந்த சவால் நம்மிடத்தில் வர ಈ வேண்டும். ಮೀಗಳ ಧ್ವನಿ ಅದರ ಬಳಿ ಹೆಚ್ಚಾಗಿ அந்த ಬರಬೇಕು. மீகாவுடைய சத்தம் சவால் எப்படி வந்ததோ ಆ ಮೀಗಳ ಧ್ವನಿ ಹೇಗೆ ಸವಾಲಾಗಿ ಬಂದಿತ್ತು அதே போல நம்முடைய சவால் இருக்கணும். ಅದೇ ಪ್ರಕಾರ ನಮ್ಮ ಸವಾಲು ಬರಬೇಕು. ஒவ்வொரு நேரமும் அவர் பாதத்தை துதிச்சிட்டே இருக்கணும். ಪ್ರತಿಯೊಂದು ಸಮಯ ಅವರ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ஆராதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ಆರಾಧಿಸುತ್ತಲೇ ಇರಬೇಕು. கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே ದೇವರನ್ನ இருக்கணும். ಮಹಿಮೆಪಡಿಸುತ್ತಲೇ ಇರಬೇಕು. இந்த சாத்தான் ஆதாம் ஏவாளை தொட்டானே, அதன் பிறகு விட்டானா? ಈ ಶೈತಾನ ಆದಾಮ ಅವಳ ಮುಟ್ಟಿದ ನಂತರ விடவே இல்ல. ಬಿಡಲಿಲ್ಲ. இப்ப ஆதாம் ஏவாளின் சந்ததியிலிருந்து வந்த பிள்ளைங்க மேல கண்ணை வச்சான். ಈ ಆದಾಮ ಅವಳಿಂದ ಬಂದ ಸಂತಾನದಲ್ಲಿ ಕಣ್ಣು ಹಾಕಿದನು. காயின் ஆபேல் என்ற சகோதரர்களை அழகாய் பெற்றெடுத்தார்கள். ಕಾಯಿನ್ ಆಬೇಲ್ ಸುಂದರವಾಗಿ ಮಗುವನ್ನು ಎತ್ತರು. இந்த காயின் ஆபேல் 2 பேருமே கர்த்தருக்கு பிரியமானவர்கள். ಈ ಕಾಯಿನ್ ಆಬೇಲ್ ಇಬ್ಬರು ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದವರು. 2 பேரும் ஆண்டவரை நேசிக்கிறவராய் இருந்தார்கள். ಇಬ್ಬರು ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಾಗಿದ್ದರು. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 நீங்க பார்க்கும் பொழுது ಆದಿಕಾಂಡ 4ನೇ ಅಧ್ಯಾಯದ 6 ರಿಂದ 8 ತನಕ இங்கே ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்த போது ಇಲ್ಲಿ ಆಬೇಲ ಕಾಣಿಕೆ ದೇವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸುವ சாத்தான் சடன்னு வந்தான்.
ಸೈತಾನ ಸಡನ್ காயினுக்கு முன்னே நிற்கிறான். ಕಾಯಿನಿಗೆ காயின், ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. நீங்க ரெண்டு பேரும் ஒரே வயிற்றில் பிறந்தவர்கள் தானே? ಇಬ್ರು ಒಂದೇ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವರು ತಾನೆ? நீங்கள் ஒரே வயிற்றில் பிறந்தவர்கள் தானே? ಇಬ್ರು ಒಂದೇ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ நீங்க ಹುಟ್ಟಿದವರು ತಾನೆ? ரெண்டு பேருமே உங்க உழைப்பின் பாதையில நீங்க கர்த்தருக்கு இதை கொடுத்தீர்கள் அல்ல? ನಿಮ್ಮ ಬದುಕಲ್ಲಿ ನೀವು ಇಬ್ರು ದೇವರಿಗೆ ಕಾಣಿಕೆಯಾಗಿ உன் தம்பி ಕೊಟ್ಟಿರಲ್ಲ? காணிக்கை அங்கீகரித்தவர் ஏன் உன் காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை? ನಿಮ್ಮ ತಮ್ಮನ ಕಾಣಿಕೆ ಅಂಗೀಕರಿಸೋರು ಏನಕ್ಕೆ ನೀವು ಕಾಣಿಕೆ அங்கே ಅಂಗೀಕರಿಸಲಿಲ್ಲ? அங்கே அவன் கொடுத்த புத்திக்குரிய ஆலோசனை ಅವನು ಕೊಟ್ಟಂತ ಬುದ್ಧಿಗೆ ಆಲೋಚನೆ அவனை வழிமாற செய்தது. ಅವನನ್ನು ದಾರಿ ಮಾಡಿ ரெண்டு ನಡೆಸಿತು. பேரும் ஆதாம் ஏவாளுக்கு பிறந்தவர்கள். ಇಬ್ರು ಆದಾಮಿಗೆ ಹುಟ್ಟಿದವರು. ரெண்டு பேருடைய காணிக்கை போகிறது. ಇಬ್ರು ಕಾಣಿಕೆ அதுல ಹೋಗುತ್ತದೆ. ஒருவன் காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார், ಅದು ಒಬ್ಬರ ಕಾಣಿಕೆ ದೇವರು ஒருத்தன் காணிக்கை அங்கீகரிக்கவில்லை என்று தெரிஞ்ச உடனே, ಅಂಗೀಕರಿಸಲಿಲ್ಲ. அங்கீகரிக்கவில்லை என்று தெரிந்த உடனே ಅಂಗೀಕರಿಸಲಿ ಅಂತ ತಿಳಿದ ಕೂಡಲೇ உடனே அங்க போகிறான். ತಕ್ಷಣ ಓಡುತ್ತಾನೆ. உடனே அங்க போகிறான். ತಕ್ಷಣ ಓಡುತ್ತಾನೆ. இப்பொழுது என்ன நடக்கிறது? ಇವಾಗ ಏನ್ ನಡೆಯುತ್ತದೆ? காயினுக்குள் பெரும் கோபம் வந்தது, ಕಾಯಿನಿಗೆ எரிச்சல் வந்தது, அவனೊಳಗೆ ಉರಿ வைராக்கியம் வந்தது. ಒಂದು ವೈರಾಗ್ಯವು. இது கர்த்தருக்கு சொந்தமானதா? ಈ ದೇವರಿಗೆ ಸ್ವಂತವಾದ கர்த்தர் வைராக்கியமானவரா? ದೇವರು ವೈರಾಗ್ಯ கோபக்காரரா? எரிச்சலவரா? எரிச்சல் இல்ல. பிரிவினை உண்டாக்குறவரா? ಬೇರ್ಪಡುವಿಕೆ இல்ல. ಉಂಟುಮಾಡುವವರಾ? அப்பனா யாரு? ಹಾಗಂದ್ರೆ ಯಾರು? அவன்தான் மேலிருந்து கீழே விழுந்தவன். ಅವನೇ ಮೇಲಿಂದ ಕೆಳಗೆ அவனுடைய செயல்தான் இது. ಅವನನ್ನು ಸೇರಿದವರು பிரிவினை ಇವರು. உண்டாக்குறது, ಬೇರ್ಪಡುವಿಕೆ ಉಂಟು கசப்பை ಮಾಡಿದವರು, உண்டாக்குறது, ಕಹಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವುದು, சண்டைகளை எழுப்புகிறது, ಜಗಳವನ್ನು ಎದುರಿಸುವುದು, பாவத்தை செய்ய வைக்கிறது, ಪಾಪವನ್ನು ಮಾಡಿಸುವುದು, பகையை பெருக வைக்கிறது, பகையை பெருக வைப்பது. ಹಗೆಯನ್ನು ದ್ವೇಷಿಸುವುದು. ஹல்லேலூயா, ஹalleluya, ஆமென். ಆಮೆನ್. இப்போ இந்த சாத்தான் காயின் மனதை தூண்டிவிட்டு ಈ ಶೈತಾನು ಕಾಯಿನ ಮನಸ್ಸನ್ನು ಪ್ರೇರೇಪಿಸಿ ஒரு கொலைகாரனா மாற்றிட்டான். ಒಂದು ಕೊಲೆಗಾರನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದನು. ஹல்லேலூயா, ஹalleluya, ஆமென். ಆಮೆನ್. ஆண்டவராகிய கிறிஸ்து ஏதேன் தோட்டத்துக்குள் வரும் பொழுது ಕರ್ತನಾದ ಯೇಸು ಏದೆನ್ ತೋಟ ಒಳಗೆ ಬರುವಾಗ தினந்தோறும் உறவாடி கொண்டிருந்தவர்கள் ದಿನನಿತ್ಯ ದೇವರ ಜೊತೆಗೆ ಸಂಚರಿಸ್ತಾ ಇದ್ದವರು கர்த்தர் வரதை பார்த்து ஓடி ஒளிகிறார்கள். ದೇವರು ಬರುವುದು ನೋಡಿಕೊಂಡು ಓಡಿ ಬಚ್ಚಿಕೊಂಡರು. அவர் சத்தத்தை கேட்க பயப்படுகிறார்கள். ಅವರ ಧ್ವನಿಯನ್ನು ಕೇಳಕ್ಕೆ ಭಯ அவருடைய ಪಟ್ಟರು. முகத்தை பார்க்க பயப்படுகிறார்கள். ಅವರ ಮುಖ ನೋಡಕ್ಕೆ ಭಯ ஓடி ಪಟ್ಟರು. ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். ஓடி பச்சிக்கொண்டರು. காரணம் யாரு? காரணம் யாரு? மேலே இருந்து விழுந்த சாத்தானா? ಮೇಲಿಂದ ಕೆಳಗೆ ಧುಮುಕಿದ ಶೈತಾನನು. ஆதாமி ஏவாளையும் பயந்து ஒளிய வைக்க காரணமாயிருந்த சாத்தான் ಆದಾಮ ಅವಳ ಭಯಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ இப்ப இந்த காயினை கொலை செய்ய வைப்பதும் இந்த சாத்தான். ಈ ಕಾಯಿಯನ್ನು ಕೊಲೆ ಮಾಡುವುದು ಈ ಶೈತಾನನು. காயினை சொல்லி அவன் காயினுடைய மனதை கெடுத்து ಅವನ ಬಳಿ ಹೇಳಿ ಕಾಯಿನ ಮನಸ್ಸನ್ನು ಕೆಡಿಸಿ ஆபேலை கொலை செய்ய வைக்கிறார். ಆಬೇಲನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಿಸಿದನು. இதே போலதான் ஆண்டவர் வருகிறார். ಇದೇ ರೀತಿ ದೇವರು ಬರುತ್ತಾರೆ. காயின் கூப்பிடுகிறார், ಮಗನೇ ಕಾಯಿನ உன் சகோதரன் எங்கே? ನಿನ್ನ ಸಹೋದರನಲ್ಲಿ. அங்கே தன் தகப்பனையை பார்த்து எப்படி ஆதாமேல் கூப்பிட்டாரோ ಅಲ್ಲಿ ತನ್ನ ತಂದೆ ನೋಡಿ ಹೇಗೆ ಆದಾಮೆ ಅಂತ ಕರೀತಾರೋ இங்கே காயினை பார்த்து கூப்பிடு, காயின் ಇಲ್ಲಿ ಕಾಯಿ ನೋಡಿ ಕರೀತಾನೆ, ಕಾಯಿ உன் சகோதரன் எங்கே? ನಿನ್ನ ಸಹೋದರನಲ್ಲಿ. உடனே அபாண்டமான பொய் எங்க ஆரம்பிக்குது? ஆதியில முதல் பொய் சொல்றதுன்னா அது காயின் தான் பொய் சொல்றான். ಆದಿಯಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಬಾರಿ ಸುಳ್ಳಾಡೋದು ಅದು ಕಾಯಿನ ಬಳಿ. முத கொலை செய்கிறானா அது காயின் தான் கொலை செய்கிறான். ಮೊದಲನೇ ಬಾರಿ ಕೊಲೆ ಮಾಡುವುದಂದ್ರೆ ಅದು ಕಾಯಿನ. முத கொடுப்பதுல காயின் தான் அம்மே வேண்டாததை கொடுக்கிறான். ಮೊದಲನೇ ಬಾರಿ ಸತ್ತಂತೆ ದೇವರಿಗೆ ಬೇಡವಾದ ಕೊಟ್ಟದ್ದು ಕಾಯಿನೇ. ஹல்லேலூயா, ஹalleluya. இப்ப ஆண்டவர்ட்ட என்ன சொல்றான் தெரியுமா? ದೇವರ ಬಳಿ ಏನು ಹೇಳ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? நான் அவனுக்கு காவலாளியா? ನಾನು ಅವನ ಕಾವಲ್ ಕಾಯುವವனா? படிங்க அந்த வசனத்தை படிங்க. கர்த்தர் காயினை நோக்கி, கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? அதற்கு அந்த காயின், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? என்னை வந்து கேட்கிறீரே? ನನ್ನ ಸಹೋದರನ ಕಾವಲ್ அதுக்கு ಕಾಯುವವனா? ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன? ಅದಕ್ಕೆ ದೇವರು ಹೇಳುವಂತ ಮಾತೇನು? உன் சகோதரனின் ரத்தம் என் சமூகத்தில் சத்தம் கேட்கிறது. ನಿನ್ನ ಸಹೋದರ ರಕ್ತವು ನನ್ನ ಬಳಿ ಧ್ವನಿಯನ್ನು ಕೇಳುತ್ತಾ ಇದೆ. அப்படின்னா ரத்தத்துக்குள் உயிர் இருக்கிறது. ಅದನಂತರ ರಕ್ತದ ಒಳಗೆ இந்த உயிர்ல தான் ரத்தமும் இருக்கிறது. ಪ್ರಾಣದಲ್ಲಿ ರಕ್ತವಿದೆ. ஹல்லேலூயா, ஹalleluya, ஆமென். ஆமென். உடனே சொல்றது என்ன? ತಕ್ಷಣ ಹೇಳುವುದೇನು? நான் காவலாளியா? ನಾನೇನ್ ಕಾವಲ್ நீ என்னிடத்தை ಕಾಯುವವனா? கேட்கிறீரே? ನನ್ನ ಬಳಿ ಕೇಳುತ್ತೀರಾ? ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உன் சகோதரனுடைய சத்தம், ನಿನ್ನ ಸಹೋದರನ அந்த ಧ್ವನಿಯು, ரத்தத்தின் பூமியில சிந்தப்பட்ட ரத்தத்திலிருந்து சத்தம் வருது. ನಿನ್ನ ತಮ್ಮನ ರಕ್ತವು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಚಲಲ್ಪಡಿದ ಧ್ವನಿಯು அதனால் ಕೇಳುತ್ತದೆ. நீ சாபத்தை அனுபவிப்பாய்.
ಆದ್ರೆ ನೀನು ಶಾಪವನ್ನು ಅನುಭವಿಸುವಿ. இங்கே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு சாபத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ಇಲ್ಲಿ ಅಪ್ಪಗೆ ಅಮ್ಮಗೆ ಒಂದು ಶಾಪವನ್ನು ಕೊಟ್ಟರು. இப்ப இந்த மகனுக்கும் சாபத்தை கொடுக்கிறார். ಈಗ ಈ ಮಗನಿಗೂ ಶಾಪವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. பூமி எங்கே நீ அலைந்துதான் திரிவ. ನೀನು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಅಲೆದಾಡಿ ತಿರುಗುವಿ. ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு நீங்கள் நான் கர்த்தரை தேடி வந்திருக்கிறோமே. ನೀವು ನಾವು ದೇವರನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದಿದ್ದೀವಲ್ಲ. நாம மற்றவங்களுக்கு சாபம் கொடுக்க கூடாது. ನಾವು ಬೇರೆಯವರಿಗೆ ಶಾಪ ಕೊಡಬಾರದು. நமக்கும் சாப வர மாதிரி நடக்கவும் கூடாது. நமக்கு ಶಾಪ ಬರ ರೀತಿ ನಡೆಯಬಾರದು. நிறைய பேருடைய வாயின் வார்த்தை என்ன தெரியுமா? ಅನೇಕರ ಬಾಯಿ ಮಾತು ಏನು ಗೊತ್ತಾ? என்ன சொல்றீங்க தெரியுமா? ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುವರು. இதுவே சாப வார்த்தை தான். ಇದೇ ಶಾಪವಾದ ಮಾತೆ. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುವರು. அப்படிதானே சொல்றீங்க? கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುವರು. கர்த்தர் பார்த்துக்கிட்டோம். ದೇವರು என்ன ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அலசிட்டீங்கல்ல? ನನ್ನ ಅಲಸಿ என்ன ಬಿಟ್ಟಿರಲ್ಲ. துக்கப்படுத்த வச்சிட்டீங்கல்ல? ದುಃಖಪಡಿಸಿದಿರಲ್ಲ. என்கிட்ட இருக்க ஆண்டவர் யாருன்னு பாருங்க. ನನ್ನ ದೇವರು ಯಾರಂತ ನೋಡಿ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். நீ எந்த சாபத்தை இடுகிறாய்? ನೀನು ಯಾವ ಶಾಪವನ್ನು ಹಾಕುತ್ತೀಯಾ? அந்த வேலை நமக்கு இல்ல. ಆ ಕೆಲಸ ನಮಗಲ್ಲ. கர்த்தருடைய வேலை. ಅದು ಕರ್ತನ ಕೆಲಸ. ஹalleluya. ஆதாம் வந்து அழுதாரா? ஏவாள் வந்து அழுதாங்களா? ಆದಾಮ್ ಬಂದ ಹತ್ರ ಅವಳು ಬಂದ ಹತ್ರ. அங்கே ஆபேலுடைய ரத்தம் அழுகிறது. ಅಲ್ಲಿ ಆಬೇಲನ ರಕ್ತವು ಅಳುತ್ತದೆ. ஆபேலுடைய ரத்தம் கூப்பிடுகிறது. ಆಬೇಲನ ರಕ್ತವು ಕೂಗುತ್ತದೆ. ஆபேலுடைய ரத்தம் கதறுகிறது. ಆಬೇಲನ ರಕ್ತವು என் ಗದರಿಸುತ್ತದೆ. கர்த்தர் சும்மா இருக்க முடியல. ಕರ್ತನು ಸುಮ್ಮನೆ இறங்கி வருகிறார். ಇಳಿದು ಬರುತ್ತಾನೆ. காயினே, ಕಾಯಿನೇ, காயினே, உன் சகோதரன் எங்கே? ನಿನ್ನ ಸಮಾನ ಸಹೋದರன் ಎಲ್ಲಿ? காரணம் என்ன தெரியுமா? ಹಾಗಂದ್ರೆ ನಾವೇನು ಗೊತ್ತಾ? அந்த ஆபேல் மேல் கர்த்தர் பிரியம் இருந்தது. ಈ ಆಬೇಲನ ಮೇಲೆ ದೇವರ ಪ್ರಿಯವಿತ್ತು. உன் மேல கர்த்தர் பிரியம் இருந்தா ನಿನ್ನ ಮೇಲೆ ದೇವರ ಪ್ರೀತಿ ಇದ್ದರೆ உன்னை யார் தோற்கடிக்க நினைக்கிறாங்க? ನಿನ್ನ ಯಾರು ತೋರ್ಕಡಿಸಿಕೊಂಡು யார் உன்னை ನೆನೆಸುತ್ತಾರೋ? அளவைக்கணும் ಯಾರು நினைக்கிறாங்க? ಅಳ್ಳಲಿಕ್ಕೆ ನೆನೆಸುತ್ತಾರೋ? யார் உனக்கு போட்டியா நிக்கிறாங்க? ಯಾರು ನಿನಗೆ ಪೋಟಿಯಾಗಿ யார் ನಿಲ್ಲುತ್ತಾರೋ? உனக்கு சவாலா இருக்கிறாங்க? ಯಾರು ನಿನಗೆ ಸವಾಲಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೋ? உன் மேல இருக்கிற கர்த்தரங்க யுத்தம் பண்ண நீ பண்ண வேண்டியது இல்ல. ನಿನ್ನ ಮೇಲೆ ಇರುವಂತ ಪ್ರೀತಿಯ ದೇವರು ಅವರು ಯುದ್ಧ ಮಾಡ್ತಾರೆ. நீ அவங்க பேரை நீ யூஸ் பண்ண வேண்டாம். ನೀನು ಅವನ ಹೆಸರು ಯೂಸ್ ಮಾಡಬೇಡ. அவங்கள மன்னிச்சு விட்டு ಅವರ ಕ್ಷಮಿಸಿ ஆண்டவரே நான் சகோதரனா நினைக்கிறேன், சகோதரியா நினைக்கிறேன், என்னுடைய ரத்தமா நினைக்கிறேன், என் குடும்பத்தாரா நினைக்கிறேன், நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, நான் மன்னிக்கிறேன். ನಾನು இப்படி ಕ್ಷಮಿಸುತ್ತೇನೆ. சொல்லிட்டு நீங்க ஒதுங்கி பாருங்க. ಹೀಗಾಗಿ ಹೇಳಿ ನೀವು ತಳ್ಳಿ இவங்களுக்காக யுத்தம் செய்வார். ನಿಮಗೋಸ್ಕರ ಯುದ್ಧ ಆತನೇ கர்த்தர் ಮಾಡುತ್ತಾರೆ. சொல்றார் யுத்தம் உன்னுடையதல்ல என்னுடையது. ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ಯುದ್ಧ ನಿನ್ನದಲ್ಲ நீ ನನ್ನದು. சும்மா இருன்னு சொல்லுகிறார். ಸುಮ್ಮನೆ ಇರು ಅಂತ எக்ஸோடஸ் ಹೇಳ್ತಾರೆ. சாப்டர் 14ல சொல்றார். யாத்ராகமம் 14:13 சொல்லுகிறது. ಮೋಚನ ಕಂಡ 13 யுத்தம் உன்னுடையதல்ல ಯುದ್ಧವು ನಿನ್ನದಲ್ಲ என்னுடையது என்று சொல்லுகிறார். ನನ್ನದೆಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. முதல் ஆதாமி ஏவாளை தோட்டத்தை விட்டு விரட்டுவதற்கு சாத்தான் காரணமாய் இருந்தான். ಮೊದಲನೇದಾಗಿ ಆದಾಮ್ ಅವಳ ತೋಟದಿಂದ ಓಡಿಸೋದಕ್ಕೆ ಶೇತಾನ இரண்டாவது ஆமே ஆபேலை கொல்வதற்கு காயினை பயன்படுத்தி ஆமே காயின் மூலமாய் கொலை செய்வதற்கு சாத்தான் இரண்டாவது காரணமாய் இருந்தான். ಎರಡನೇದಾಗಿ ಕಾಯಿನ ಉಪಯೋಗಿಸಿ ಆಮೇಲೆ ಕೊಲೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கும்போது ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ನೋವಗೆ ಕರ್ತನ ಕಣ್ಣಲ್ಲಿ ದಯೆ ಸಿಕ್ಕಿತು. நோவா கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தார். ನೋವ ಕರ್ತನಿಗೆ ಪ್ರಿಯವುಳ್ಳವರಾಗಿದ್ದರು. கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவராய் இருந்தார். ದೇವರ ಜೊತೆಗೆ ಸಂಚರಿಸುವವರಾಗಿದ್ದರು. அவர் நோவா கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்போதும் கீழ்ப்படிகிறவர். ನೋವ ಯಾವಾಗ ದೇವರ ಮಾತನ್ನು ஆனா ಕೇಳುವವರಾಗಿದ್ದರು. அந்த பூமிக்குரிய வாழ்க்கையில சகல ஜனங்களுக்கு கேடான காரியங்களை செய்து பாவமான வழியில நடந்து அசிங்கத்தோடு நடந்தபடினாலே ಈ ಭೂಮಿಯಿಂದ ಜನರು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ ಪಾಪ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ நோவாவிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். ನೋವ ಜೊತೆಗೆ ದೇವರು நோவே ಮಾತಾಡಿದರು. இந்த ஜனங்க சீர்கெட்டு போய் கிடக்குறாங்க. ಜನರು ಕೆಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾರೆ. இந்த ஜனங்க பண்ற காரியம் எனக்கு பிடிக்கவில்லை. ಜನರು ಮಾಡುವ ಕಾರ್ಯ ನನಗೆ அதனால ಇಷ್ಟವಾಗಿಲ್ಲ. ஒரு கப்பலை நீ உருவாக்கு. ಒಂದು ದೋಣಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡು. உன் வார்த்தைக்கு கீழ்ப்படிறன இதுல ஏத்து. ನಿನ್ನ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗುವುದನ್ನು ತಳ್ಳು. அதே போல அவர் கப்பலை செய்தார். ಅದೇ ರೀತಿ ಒಂದು ದೋಣಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದರು. கப்பல் கட்டும்போது சகல ஜனத்தாரும் கேட்கிறாங்க. ದೋಣಿಯನ್ನು ಕಟ್ಟುವಾಗ ಎಲ್ಲ ಜನರು ಕೇಳುತ್ತಾರೆ, உமக்கு தான் வீடு இருக்குல்ல, ನಿಮಗೆ ಮನೆ நீ ಇದೆಲ್ಲ, தங்கறதுக்கு இடம் இருக்குல்ல, ನಿಮ್ಮ ಇರೋದಕ್ಕೆ ಸ್ಥಳ பின்ன ಇದೆಯಲ್ಲ, ஏன் இவ்வளவு பெரிய பேலை கட்டுறது? ಏನಕ್ಕೆ ಇಷ್ಟು ದೋಣಿಯನ್ನು அப்போ ಕಟ್ಟುತ್ತೀರಾ? இந்த நோவா சொல்றாரு, ಆಗ ಈ ನೋಹನು ಹೇಳ್ತಾರೆ, ஆண்டவர் சொன்னாரு, ದೇವರು நீங்க ಹೇಳಿದರು, எல்லாம் உலக ரீதியா பாவத்தை செஞ்சு அக்கிரமத்தை செஞ்சு கர்த்தருக்கு கோபம் வரும்படி நடந்துட்டீங்க. ನೀವು ದೇವರಿಗೆ ವಿರೋಧ ಪಾಪ ಮಾಡಿ ಅಕ್ರಮ ಮಾಡಿ ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಡೆಯುತ್ತೀರಾ? இந்த பட்டணத்தை கர்த்தர் அழிக்க போறேன்னு சொல்றாரு. ಈ ಪಟ್ಟಣ ದೇವರು ಅಳಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. நீங்க அழிவுக்கு இடம் கூடாதபடிக்கு ನಾಶಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಡಬಾರದು நான் ಅಂತ ಹೇಳಿ கட்டுகிற இந்த கப்பல்ல வந்து வாசம் செய்யுங்க. ನಾನು ಕಟ್ಟುವಂತ ಈ ದೊನೆಯಲ್ಲಿ ಒಂದು ವಾಸ ಮಾಡಿ. எல்லா கேலியும் கிண்டலும் பரிகாசம் பண்றான். ಎಲ್ಲ ಗೇಲಿ இதெல்லாம் ಪ್ರಯಾಸ நடக்குமா? ಇದು இதெல்லாம் ನಡೆಯುತ್ತದಾ? ஆகுமா? ಇದು ಆಗುತ್ತದಾ? இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற தேவ பிள்ளைகளே, ಇಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ದೇವರ இந்த ಮಕ್ಕಳೇ, செய்தி கேட்கிற யாவரும் ಸಂದೇಶ ಕೇಳುವ ஊழியக்கார வாயிலிருந்து தீர்க்கதரிசன வார்த்தை வரும், ಸೇವಕರ ಬಾಯಿಂದ ಪ್ರವಾದನೆ ಮಾತು வெளிப்பாடுகள் ಬರುತ್ತದೆ. வரும். ಪ್ರಕಟಣೆ ಮಾತು பூமியில ಬರುತ್ತದೆ. இப்படிதான் நடக்க போகிறது. ಭೂಮಿಯಲ್ಲಿ ಈ ರೀತಿ ನಡೆಯುತ್ತದೆ. எத்தனை பேர் நீங்க கேட்க
கேக்குறீங்க ಯೇಸುವಿನ ಕೇಳುತ್ತೀರಾ? மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க சொல்லும்போது ಮನ ತಿರುಗಿ ಅಂತ ಕೇಳುವಾಗ அந்த ஊழியக்காரனை பார்த்து சொல்வது என்ன தெரியுமா? ಸೇವಕ ನೋಡಿ ಕೇಳೋದು ಏನು இந்த ஆளுக்கு வேலை இல்ல, ಈ ಆಳಿಗೆ ಕೆಲಸ இந்த ಇಲ್ಲ, ஆளுக்கு இதான வேலை, ಈ ಆಳಿಗೆ ಇದೇ ಕೆಲಸ இத சொல்றது நம்ம கேட்கணுமா? ಇವ್ರು ಹೇಳೋದು ನಾವು இந்த ಕೇಳಬೇಕಾ? வயசுல அனுபவிக்காம எந்த வயசுல அனுபவிக்க போகிறோம்? ಈ ವಯಸ್ಸು ಇದನ್ನ ಅನುಭವಿಸಬಾರದು அந்த ஆள் சொன்னா சொல்லிட்டு போட்டோம், ಅವ್ರು ಹೇಳದೆ ಹೇಳ್ಕೊಂಡು கத்தனா ಹೋಗಲಿ, கத்திட்டு போட்டான். ಕಿಚ್ಕೊಂಡು ಹೋಗಲಿ. சில நேரம் சில வாலி பிள்ளைங்க, சில கணவன் மனைவிகள், சில பெற்றோர்கள் இப்படிதான் சொல்லுகிறது உண்டு. ಕೆಲವು ಸಮಯದ ಯವನಸ್ಥರು ತಂದೆ ತಾಯಿ ಎತ್ತಿದವರಿಗೆ தீர்க்க ಹೇಳುವುದು, தரிசனம் சில நேரத்துல அற்பமா எண்ணுகிறது. ಪ್ರವಾದನೆ ಮಾತು ಅಲ್ಪವಾಗಿ ಎನಿಸುವುದು, வெளிப்பாடு கண்டு சொன்னா அந்த வெளிப்பாடை அற்பமா எண்ணுகிறது. ಪ್ರಕಟಣೆ ಹೇಳಿದ್ರೆ ಅದನ್ನು ಅಲ್ಪವಾಗಿ இப்போ ಎನಿಸುವುದು. இந்த நோவா சொன்ன வார்த்தை யாரும் கீழ்ப்படியல. ನೋಹ ಹೇಳಿದ ಮಾತಿಗೆ ಯಾರು ವಿಧೇಯರಾಗಲಿಲ್ಲ. ஆனால் கர்த்தராகிய தேவன் ಆದ್ರೆ ಕರ್ತನ ದೇವರು நோவாவு கீழ்ப்படிந்ததனால ನೋಹ ಮಾತಿಗೆ அவருடைய குடும்பங்கள் ವಿಧೇಯರಾಗಿದ್ದರಿಂದಲೇ எல்லாம் தப்பித்துக் கொண்டது. ಅವರ ಕುಟುಂಬಗಳು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡಿತು. ஹalleluya. ஹalleluya. ஆனா நோவா வாழ்ந்த பட்டணத்தில் இருந்த அத்தனை ஜனங்களும் ಆದ್ರೆ ನೋಹನ ಬದುಕಿದ ದೇಶದಿಂದ ಎಲ್ಲಾ ಜನರು பெரும் அழிவுக்குள் அழிந்து ದೊಡ್ಡ போனார்கள். ನಾಶ ಒಳಗಡೆ ಅಳಿದು ಹೋದರು. கர்த்தருக்கு அமே கீழ்ப்படியும்படி, கர்த்தருக்குள்ள வாசம் செய்யும்படி, கர்த்தரை தேடும்படி இந்த நோவாவின் சத்தத்தை அவர்கள் வெறுத்து விட்டார்கள். ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗದಂತೆ ನೋವನ ಮಾತನ್ನು ಅವರು ತಳ್ಳಿ ಬಿಟ್ಟರು. கர்த்தர் சொன்னதை சொல்லும் பொழுது அந்த நோவா சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ದೇವರು ಹೇಳಿದಾಗ ನೋಹ ಹೇಳುವಾಗ ಅದನ್ನು சகல ஜனங்களும் ಸಕಲ ಜನರು பெரும் மலைகள் அழிந்து ಒಂದು போனார்கள். ದೊಡ್ಡ ಮಳೆಯಲ್ಲಿ ಅವರು இந்த ಸಿಕ್ಕಾಕೊಂಡರು. சகல ஜனம் அழிவதற்கு காரணம் யாரு? ಸಕಲ ಜನರು ಅಳಿದು ಹೋಗಕ್ಕೆ ಕಾರಣವ್ಯಾರು? சாத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ಶೈತಾನ ಎಂಬ ಸತ್ಯವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. நீங்க 6ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொண்டீர்களானால், ಆದಿಕಾಂಡ 6ನೇ ಅಧ್ಯಾಯ ತೆಗೆದುಕೊಂಡರೆ அப்படியே நீங்க ஒவ்வொரு அதிகாரத்தை வரும் பொழுது ಹಾಗೆ ಒಂದೊಂದು ಅಧ್ಯಾಯವಾಗಿ ಬರುವಾಗ அங்கே இவ்விதமாக சொல்லப்படுகிறது. ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. 6ஆம் அதிகாரத்தில் 12, 13 குறிப்பா நீங்க பார்த்தீங்கன்னா 6ನೇ ಅಧ್ಯಾಯ 12, 13 ನೋಡುವುದಾದರೆ இந்த நோவா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்னபடி நடந்து கொண்டார். ಈ ನೋಹ ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯನಾಗಿ ದೇವರು ಹೇಳಿದ இப்போ ಮಾತಿಗೆ 4வது ஒரு காரியத்தை பாருங்க. 4ನೇ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಿ. லோத் நீதிமான் என்று பெயர் பெற்றார். ಲೋಟನು ನೀತಿವಂತನಾಗಿ ಹೆಸರು ಪಡೆದನು. நீதிವಂತராக இருந்தார். ಅವನು ನೀತಿವಂತನಾಗಿದ್ದನು. ஆமென், ஹalleluya. ஹalleluya. இதை அறியாதவர்கள் யார் இருக்க முடியாது. ಇಲ್ಲಿ ನೋದಲೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದವರು இந்த ಯಾರಿಲ್ಲ. லோத் நீதியாக நடந்தவர். ಈ ಲೋಟನು ஆனா ನೀತಿವಂತನಾಗಿದ್ದನು. திடீரென்று பார்க்கும் பொழுது ಅದನ್ನು ನೋಡುವಾಗ அந்த நீதியை தவறும்படி ಆ ನೀತಿಯನ್ನು சில ತಪ್ಪಿಸುವಂತೆ சம்பவங்கள் இடம் கொடுக்கிறது. ಕೆಲವೊಂದು ಘಟನೆಗಳ ಸ್ಥಳ ಕೊಡುತ್ತದೆ. இவர் தெரிந்து கொண்ட இடம் ಇವನು ತಿಳಿದುಕೊಂಡ சாபக்கேடான இடமாய் இருந்தது. ಸಾಪಕ್ಕೆ ತಕ್ಕದಾಗಿತ್ತು. அக்கிரம நிறைந்த இடமாய் இருந்தது. ಅಕ್ರಮ ತುಂಬಿದದಾಗಿತ್ತು. பாவம் நிறைந்த இடமாய் இருந்தது. ಪಾಪ ತುಂಬಿದದಾಗಿತ್ತು. ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்று சொல்லப்படுகிற வழிமுறைகளில் ಗಂಡ ಹೆಣ್ಣು ಅಂತ ಹೋಗುವಂತ ಒಂದು ದಾರಿಯಲ್ಲಿ ஆணுக்கு ஆணு பெண்ணுக்கு பெண் என்ற பாவம் பெருகினது. ಗಂಡನಿಗೆ ಗಂಡು ಹೆಣ್ಣಿಗೆ ಏನಿಂದ ಪಾಪ ಹೆಚ್ಚಾಯಿತು. கர்த்தர் சோதோமை அழிக்க வகை தேடினார். ದೇವರು ಶೋಧನವನ್ನು ಅಳಿಸೋದಕ್ಕೆ ದಾರಿ ಹುಡುಕಿದರು. இப்ப என்ன நடந்தது? ಇವಾಗ ಏನ್ ನಡೆಯುತ್ತದೆ? இந்த லோத்துவை அவருடைய குடும்பத்தை தப்பிக்க வைத்தார். ಈ ಲೋಟನ ಅವ್ರ ಕುಟುಂಬ ತಪ್ಪಿಸುವಂತೆ ದೇವರು ஆனா ಮಾಡಿದರು. அவருடைய மனைவி ಆದ್ರೆ ಅವಳ ಹೆಂಡತಿ தன் புருஷனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கல. ತನ್ನ ಗಂಡನ ಮಾತಿಗೆ ಅವಳು அங்க ಕೇಳಲಿಲ್ಲ. வந்து தூதர்களுடைய வார்த்தை இடம் கொடுக்கல. ಅವರ ದೂತರ ಮಾತಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡಲಿಲ್ಲ. அங்க வார்த்தைக்கு இடம் கொடாதனால ಆ ಮಾತಿಗೆ ಅವರು ಸ್ಥಳ ಕೊಡದೇ ಇರುವುದರಲ್ಲಿ அவள் திரும்பி பார்த்து உப்புத்தூணாக மாறினாள். ಅವಳು ಹಿಂತಿರುಗಿ ನೋಡಿ ಉಪ್ಪಿನ இந்த ಕಂಬವಾದಳು. உப்புத்தூணா மாறதுக்கு காரணம் யாரு? ಇವಳು ಉಪ್ಪಿನ ಕಂಬವಾಗಿ ಮಾರ್ಪಡೋದಕ್ಕೆ தேவ ಕಾರಣ ಯಾರು? தூதனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கல. ದೇವ ದೂತರ ಮಾತಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡಲಿಲ್ಲ. சாத்தானின் செயலுக்கு இடம் கொடுத்தாள். ಸೈತಾನ ಕ್ರಿಯೆಗೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟಳು. உப்புத்தூணா மாறிவிட்டாள். ಉಪ್ಪಿನ ಕಂಬವಾದಳು. ஹalleluya. ஹalleluya. இதோட சாத்தான் விட்டானா? ಅದಕ್ಕೆ ಸೈತಾನ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟನಾ? அவருடைய சந்ததிக்குள்ள இருக்கிற எல்லாரையும் டோட்டல் பண்றான், கணக்கெடுக்கிறான். ಅವರ ಸಂತಾನ ಒಳಗೆ ಎಲ್ಲರನ್ನು ಲೆಕ್ಕ ಹಾಕಿ ನೋಡುತ್ತಾನೆ. மருமகமார்களை அதே பட்டணத்தில் அழிவுக்கு நேரா விட்டு விட்டான். ಸೊಸೆನ ಅದೇ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ನಾಶಕ್ಕೆ ಬಿಟ್ಟನು. ஆனா மகள் மேல கண்ணை வச்சிருக்கிறான். ಆದ್ರೆ ಮಗಳ ಮೇಲೆ ಕಣ್ಣು ಇಟ್ಟನು. இப்ப கொடும்பாவினா என்ன கொடும்பாவி தெரியுமா? ಇವರು ಪಾಪಿ ಅಂದ್ರೆ ಏನ್ ಪಾಪಿ ಗೊತ್ತಾ? பிள்ளைகளுக்கு ஒரு எண்ணத்தை உண்டாக்குறா. ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು என்ன எண்ணம் உண்டாக்குறா? ಏನ್ ನೆನಪು ಉಂಟು நமக்கு ಮಾಡ್ತಾನೆ? மாப்பிள்ளைங்க கிடைக்க மாட்டாங்க, ನಮಗೆ ಗಂಡು நமக்கு ಸಿಕ್ಕೋದಿಲ್ಲ, புருஷனுங்க கிடைக்க மாட்டாங்க. ನಮಗೆ ಗಂಡಂದ್ರು ಸಿಕ್ಕೋದಿಲ್ಲ. இன்னைக்கு அநேக பெண்கள் இதுதான் செய்கிறது. ಇವತ್ತು ಅನೇಕ ಹೆಂಗಸು ಇದೇ எனக்கு ಮಾಡೋದು. புருஷன் கிடைக்க மாட்டான், ನನಗೆ ಗಂಡು எனக்கு ಸಿಕ್ಕೋದಿಲ್ಲ, வயசாகிறது, ನನಗೆ என் ವಯಸ್ಸಾಗುತ್ತದೆ, அப்பா அம்மாவால எனக்கு நல்ல வாழ்க்கை செய்ய முடியாது. ನಮ್ಮ ಅಪ್ಪನ ಒಳ್ಳೆ ಗಂಡ ಮದುವೆ இப்படி ஒரு ಮಾಡಕ್ಕೆ கெட்ட ஆலோசனைக்கு தன் இருதயத்தை இடம் கொடுத்து ಈ ರೀತಿ ಕೆಟ್ಟ ಆಲೋಚನೆ ತನ್ನ ಹೃದಯಕ್ಕೆ இவங்களே ಸ್ಥಳ ಕೊಟ್ಟು தவறான வழியில போய் விழுந்துருவாங்க.
போடுவாங்க. ಇವರೇ ತಪ್ಪಾದ ದಾರಿ அவன் வயசுல மூத்து இருக்கிறானா வயசுல இளவனா இருக்கிறானா ಅವರು ವಯಸ್ಸಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಿದ್ದಾರೆ ಕಡಿಮೆ இல்ல அவன் பணக்காரனா பணக்காரன் இல்லாதவனா ಆತ ಹಣವಂತ ஏழையா அல்லது ஆமென் அவன் செல்வாக்குரியவனா ಅವನು ಶ್ರೀಮಂತನ ಬಡತನ இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ಯೋಚಿಸುವುದಿಲ್ಲ. இவங்களே ஒரு லைஃபை தேடிக்குவாங்க. ಇವರೇ ಒಂದು ಬದುಕನ್ನು இது யாரு சத்துருவினால் போடுகிற விதை. ಇದು ಯಾರು ಶೇತಂದ ಹಾಕುವಂತ எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே பின்பு அவங்களுக்குள்ள நரக வாழ்வு அனுபவிப்பார்கள். ನರಕ ಬದುಕನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತಾರೆ. வேதனை உள்ளுக்குள்ள பெருகும். ವೇದನೆ ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. இங்க இந்த லோத்துடைய பிள்ளைங்க ಲೋಟನ ಮಕ್ಕಳು தனக்கு புருஷனுங்க கிடைக்க மாட்டாங்கன்னு ತಮಗೆ ಗಂಡಂದ್ರು ಸಿಕ್ಕೋದಿಲ್ಲ. இவங்களுக்குள்ள அக்கா தங்கச்சிக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது. ಇವರು ಅಕ್ಕ ತಂಗಿಗೆ ಒಂದು தன் தகப்பனுக்கு மதுபானத்தை கொடுத்து ತನ್ನ ತಂದೆಗೆ ಮದ್ಯಪಾನವನ್ನು நம் தகப்பன் மூலமாய் பாவம் செய்து ತನ್ನ ತಂದೆ ನಿಮಿತ್ತ ಪಾಪ பிள்ளைகளை பெற்றெடுப்போம். ನಾವು ತಂದೆಗೆ ಕೊಡೋಣ. எவ்வளவு பெரிய ஒரு தீய காரியம், ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಭಗವಂತ எவ்வளவு ஒரு கொடூரமான சிந்தை. ಕೊಡಿರುವಾದ ನೆನಪು. இது கர்த்தராகிய தேவன் கொடுக்கிற எண்ணமா? ಇದು ಕರ್ತನ ದೇವರು ಕೊಡುವಂತ ಆಲೋಚನೆ. கர்த்தரிடத்திலிருந்து விழுந்தானே விழுந்து போன சாத்தானா கொடுக்கப்பட்ட வேதனை. ದೇವರಿಂದ ಬಿದ್ದಂತ ಶೇತನ ಕೊಡುವಂತ ಕೆಲಸ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற யாராகிலும் சரி, ಇಲ್ಲಿರುವಂತ இல்ல இந்த ಯಾರಾದರೂ செய்தி ಸರಿ, கேட்கிற யாராகிலும் சரி, ಸಂದೇಶ ಕೇಳುವಂತ தகப்பன் ಯಾರಾದರೂ பிள்ளையை பாவத்தோடு பார்ப்பானானால், ಸರಿ, ತಂದೆ ಮಗುವನ್ನು ಅವನ தாய் மகனை பாவத்தோடு பார்ப்பானானால், ತಾಯಿ ಮಗನನ್ನು ಪಾಪ கூட பிறந்தவர்கள் தம்பியோ அல்லது அண்ணனையோ தங்கச்சியோ அக்காவையோ பாவத்தோடு பார்ப்பானானால், சொந்த ಸಹೋದರ ಸಹೋದರನವರ ಪಾಪನ ನೋಡುವುದಾದರೆ அவனுடைய பேரே அங்க என்ன செய்து அட்ரஸ்ல இருக்காது. ಅವರ ಹೆಸರಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. கர்த்தர் அழிச்சிடுவாரு. ದೇವರು ಆರಾಧಕವರು தேவனுடைய நாமத்துக்கு விரோதமா நடக்க கூடாது. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ சகோதரன் சகோதரன் தான், சகோதரி சகோதரி தான், ಸಹೋದರ ಸಹೋದರಿ ಸಹೋದರಿ அண்ணா அக்கானா அக்கா தான், அண்ணன் அண்ணா தான், ಅಣ್ಣ ಅಣ್ಣ ಅಂದ್ರೆ ಅಕ್ಕ அப்பானா அப்பா தான், அம்மானா அம்மா தான். ಅಮ್ಮ ಅಂದ್ರೆ ಅಮ್ಮ நீங்க எந்த பழக்கத்தை ஏற்படுத்துகிறீர்கள்? ಇಲ್ಲಿ ಏನು ಮಾತು? அண்ணன் கூப்பிட்டா அண்ணனா தான் இருக்கணும், ಅಣ್ಣ ಅಂದ್ರೆ ಅಣ್ಣನೇ ಇರಬೇಕು. அக்கா கூப்பிட்டா அக்காவா தான் இருக்கணும், அக்கா ಅಂದ್ರೆ அக்கா ಇರಬೇಕು. தங்கச்சினா தங்கச்சியா தான் இருக்கணும், தங்கச்சினா தங்கினா மகள்னா ಇರಬೇಕು. மகளா இருக்கணும். மகள் ಅಂದ್ರೆ ಮಗಳೇ அதை ಇರಬೇಕು. விட்டு விட்டு ಅದನ್ನು ಬಿಟ್ಟು உன் மாம்ச சரீரத்துல ನಿನ್ನ ಮಾಂಸ ಶರೀರದಲ್ಲಿ உனக்குள்ள பாவ சிந்தனை கொண்டு வரக்கூடாது. ನಿನ್ನೊಳಗೆ ಪಾಪ ಆಲೋಚನೆ ತೆಗೆದುಕೊಂಡು பாவத்தின் சம்பளம் மரணம். ಪಾಪದ ಸಂಬಳವು யார் இதை தூண்டுகிறார்கள்? ಯಾರನ್ನು அவனுடைய ಪ್ರೇರೇಪಿಸುತ್ತಾರೆ? தந்திரத்தை நீ அழிக்கணும். ಅವರ ತಂತ್ರವನ್ನು ಅಳಿಸಬೇಕು. ஆதியிலே தூண்டின சாத்தானின் தலையை நீ நசுக்கும் போதுதான் ಆದಿಯಲ್ಲಿ ತೋರಿಸಿದ ಸೈತಾನನ ತಲೆಯನ್ನು ಜಜ್ಜುವುದಕ್ಕಾಗಿನೇ உனக்குள்ளிருந்து கர்த்தர் வெளிப்படுவார். ನಿನ್ನೊಳಗೆ ದೇವರು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾರೆ. சில நிமிடங்கள் சில நேரங்கள் என அந்த சந்தோஷத்தின் வலிக்காக நீ கர்த்தர் விட்டு தூர போக கூடாது. ಕೆಲವೊಂದು ಕ್ಷಣದಲ್ಲಿ ಸಂತೋಷಕ್ಕಾಗಿ ದೇವರ ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಬಾರದು. ரெண்டு மகள்களும் அப்பா மேல மோகம் கொண்டு ಇಬ್ಬರ ಮಕ್ಕಳು ತಂದೆ ಮೇಲೆ ಅವರ ಪ್ರೀತಿ ಇದು ಮಾಡಿ நமக்கு புருஷனுங்க கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லி ನಮಗೆ ಗಂಡಂದು ಸಿಕ್ಕೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ அப்பாவிடத்துல தவறு செய்து ಅಪ್ಪ ಬಳಿ ಪಾಪವನ್ನು ಮಾಡಿ பிள்ளைகளை பெறுகிறார்கள். ಮಕ್ಕಳನ್ನು ಎತ್ತುತ್ತಾರೆ. இது யார் செய்தது? ಇದು ಯಾರು ಮಾಡಿದ್ದು? ஆதியிலே விழுந்த சாத்தானா. ಆದಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದ ಶೈತಾನನು. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, இப்ப நீங்க வேதத்துக்குள்ள திரும்பி வருவீங்கன்னா ಇವಾಗ ಸತ್ಯವಾಗಿ ಬರುವುದಾದರೆ இந்த 5 சம்பவமா ಈ 5 ಘಟನೆಯು இன்னும் ಅನೇಕ காரியங்கள் இருக்கிறது. ಇನ್ನು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿದೆ. ஆனா நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன், ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುವುದು இவங்க ஆதியில பக்தி வைராக்கியமா இருந்தவர்கள், ಇವರೆಲ್ಲ ಆದಿಯಲ್ಲಿ ಭಕ್ತಿ கர்த்தருக்குள்ள கனமா இருந்தவர்கள். ದೇವರ ಗಣವಾಗಿದ್ದವರು. ஆனா அவர்களே இவன் விடவில்லை. ಆದ್ರೆ ಅವರನ್ನೇ ಇವರು அப்ப இந்த ಬಿಡಲಿಲ್ಲ. மீகா சொல்ற வார்த்தை ಈ ಮೀಕಾ ಹೇಳುವಂತ உங்களுக்குள்ள இருக்குமானா, ನಿಮ್ಮೊಳಗೆ ಇರುವುದಾದರೆ, எனக்குள்ள இருக்குமானா, ನನ್ನೊಳಗೆ இப்படிப்பட்ட தீய காரியங்களை அழிக்க முடியும். ಈ ರೀತಿಯಾದ ಕೇಡಾದ ಕಾರ್ಯಗಳು ಅಳಿಸಿಕೆ ಆಗುತ್ತದೆ. இங்கே வெளிப்படுத்தல் 12:7 சொல்லுகிறது. ಇಲ್ಲಿ ಪ್ರಕಟಣೆ 12:7 ಹೇಳುತ್ತದೆ. அந்த ஒரு வார்த்தையை படிங்க. ಆ ಒಂದು ವಾಕ್ಯ ಮಾತ್ರ வெளிப்படுத்தல் ಪ್ರಕಟಣೆ 12:7 படிங்க. 12:7 ಓದಿ. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. ஒரு யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேல் அவனை சேர்ந்த தூதர்களும் தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. டேய் படுபாதகனே, கொலைகாரனே, கொலைகாரனே, பாவத்தை தூண்டி விடுகிறவனே, பாபವನ್ನು ಉಂಟು அசுத்தத்தை ಮಾಡುವವನೇ, செய்ய வைக்கிறவனே, அசுத்தವನ್ನು காம ಮಾಡುವವನೇ, விகாரனே, வில்லிசுலியக்காரனே, ಇಚ್ಛಿಸುವನೇ, விக்கிரக ஆராதனைக்கு வழிகாட்டுறவனே, ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆಗೆ நல்ல குடும்பங்களை பிரிக்கிறவனே, ಒಳ್ಳೆ ಕುಟುಂಬವನ್ನು கர்ப்பத்தை அடைச்சு போடுகிறவனே, ಗರ್ಭವನ್ನು ಮುಚ್ಚಾಕುವವನೇ, திருமணத்தை கட்டுகிறவனே, ಮದುವೆಯನ್ನು ಕಟ್ಟುವವನೇ, தொழில முன்னுக்கு போக விடாதவனே, ಮುಂದೆ ಹೋಗಂತೆ ಮಾಡುವವನೇ, குடும்பத்துல ஞானம் வெளிப்பட விடாதபடி செய்கிறவனே, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸದೆ அவங்க ಮಾಡುವವನೇ, உள்ள தவறான பாதையை காட்டுகிறவனே, ಅವರವರಿಗೆ ತಪ್ಪಾದ ದಾರಿ உன்னை நான் ತೋರಿಸು, விட மாட்டேன்னு சொல்லி ನಿನ್ನನ್ನು ನಾನು ಬಿಡೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ இந்த தேவனுக்கு மிகவும் பிடித்த தூதர்கள் 2 பேர், மிகாயேல், ಈ ದೇವರಿಗೆ ಮಿಗವು ತುಂಬವಾದ கபிரியேல்.
மிகாயேல் காபிரியேல் ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென் அவளை கொண்டு அவரನ್ನು ಇಟ್ಟು கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார்கிட்ட போய் இவனுடைய சக்தியை வெளிப்படுத்த நினைக்கிறானோ ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯಾರ ಬಳಿ ಹೋಗಿ ಇವನ ಶಕ್ತಿಯನ್ನು ಕ್ರಿಯೆ ಮಾಡಕ್ಕೆ ಹೇಳಿದ அவங்களை அழிக்கும்படி ಅವರನ್ನು ಅಲಿಸುವುದಕ್ಕಾಗಿ அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. ಆ ವಾಕ್ಯ ಅದನ್ನೇ படிங்க ಹೇಳುತ್ತದೆ. திரும்ப அந்த வசனத்தை. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. வானத்தில் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலோ அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. ஆமென். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நமக்கு ஒரு யுத்தத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு யுத்தವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அதுதான் ஜெபம். அதே ಪ್ರಾರ್ಥನೆ. நமக்குள்ள ஒரு யுத்தம் கொடுத்திருக்கிறார். ನಮಗೆ ಒಂದು ಯುದ್ಧವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. முழங்கால் ஜெபம். முழங்கால் ಪ್ರಾರ್ಥನೆ. துதி ஆராதனை. ಸ್ತುತಿ ಆರಾಧನೆ. முக்கிய கருவி வேத புத்தகம். ಸತ್ಯ ಗ್ರಂಥವು ಮುಖ್ಯವಾದದ್ದು. இத கொண்டு நாம் ஜெயம் எடுக்கணும். ಇದನ್ನಿಟ್ಟು ನಾವು ಗೆಲ್ಲಬೇಕು. ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಎಷ್ಟು ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த நம்பிக்கையை நாம காப்பாத்தணுங்க. ಆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಾಪಾಡಿಸಬೇಕು. இங்க வேதத்துல பாத்தீங்கன்னா ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವುದಾದರೆ ஒரு 4 பேர் பாத்தீங்கன்னா ಒಂದು 4 ಜನರು ನೋಡಬೇಕಾದ್ರೆ முதல் யோபு பற்றி கர்த்தர் சொல்றார். ಯೋಬನ ಕುರಿತು ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. ಯಾರು சொல்றாரு? ಯಾರ ಬಳಿ ಹೇಳುತ್ತಾರೆ? இதே சாத்தான்ட சொல்றார். இதே ಶೈತಾನ ಬಳಿ ಹೇಳುತ್ತಾರೆ. என்ன சொல்றாரு? ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ஓ நீ யார் மேல கண்ணை வச்சிருக்கிற? யார ಮೇಲೆ கண்டிಟ್ಟಿದ್ದೀಯಾ? ஹalleluya. ஹalleluya. 8வது வசனம் பாருங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 8. யோபு 1:8 நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு கிழக்குமான அவனைப் போல பூமியில் ஹalleluya. ஹalleluya. உன்னை குறித்து சொல்லணும். வினு பார்த்து சொல்லணும். ನಿನ್ನ ಕುರಿತು இந்த ಹೇಳಬೇಕು. பூமியில இவனை போல ஒருவனும் இல்ல. ಹಾಗೆ ಒಬ್ಬನೂ ಇಲ್ಲ. தனசேகர பார்த்து சொல்லணும். ದರ್ಶಕ ನೋಡಿ ಹೇಳಬೇಕು. ஆமென். சபைக்கு நீ தூணா இருக்கிறாய். ನನ್ನ ಸಭೆಯ ಕಂಬವಾಗಿದೆ. இப்படி சொன்னதை காப்பாத்தணும். ಇವರು ಹೇಳಿದನ್ನು ಕಾಪಾಡಿಸಬೇಕು. பார்த்து சொல்லணும். அம்மா நீ ஜெப வீராங்கனை. ಅಮ್ಮ ನೀನು நீ ஜெபிக்கக்கூடிய பிள்ளை. ನೀನು ಪ್ರಾರ್ಥಿಸುವ சொல்லணும். என் பிள்ளை ஜெபிக்கிற பிள்ளை. ನನ್ನ ಮಗು என் சபையை தாங்குற பிள்ளை. என் ஊழியக்கான தாங்குற பிள்ளை. ஓ என் பிள்ளை கூப்பிட்டா நான் உடனே வருவேன். ನನ್ನ ಮಕ್ಕಳ ಕರೆದ ತಕ್ಷಣ ಬರುತ್ತೇನೆ. அப்படிப்பட்ட செய்தி வானம் திறக்கப்பட்டு வரணும். ಆ ರೀತಿ ಸಂದೇಶ ಆಕಾಶಕ್ಕೆ இங்க யோபு பத்தி கர்த்தர் சொல்றாரு. யோபனுக்கு ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. என்ன சொல்றாரு? இவன் உத்தமன், இவன் சன்மார்க்கன், இவன் நீதி செய்கிறவன், இவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವವನು. ஹalleluya. உங்களை பார்த்து சொல்லணும். ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. மீகா சொல்றது போல ಮೀಕಾ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವೇ சாத்தானே ಶೈತಾನನೇ என்னை குறித்து சந்தோஷப்படுகிறாயா? ನನ್ನ ಕುರಿತು ಸಂತೋಷ ಪಡುತ್ತೀಯಾ? விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ನಾನು ಬಿದ್ದಿದ್ರೆ ಎದ್ದೇಳುತ್ತೇನೆ. இந்த யோபுவை விழும்படி ಈ ಯೋಬನು ಬೀಳುವಂತೆ சாத்தான் கர்த்தரிடத்தில் வந்து உத்தரவு கேட்கிறான். ಶೈತಾನ ದೇವರ ಬಳಿ ಉತ್ತರವನ್ನು ஆனா ಕೇಳುತ್ತಾನೆ. கர்த்தரே சொல்றாரு. ಆಗ ದೇವರು இவன் ಹೇಳ್ತಾರೆ. கேட்பதற்கு முன்னாலேயே சொல்றாரு. ಇವನ ಮುಂದೆ நீ கண்ணை வச்சிட்டியா? ನೀನು ಇವನ ಮೇಲೆ அவன் ಕಣ್ಣಿಟ್ಟಿದ್ದೀಯೋ? உத்தமன் என்று சொல்லுகிறான். ಇವನು ಉನ್ನತನು. ஹalleluya. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. ஆமென். அவனை குறித்து கர்த்தர் சொன்னா ಅವನ ಕುರಿತು ದೇವರು ಹೇಳಿದರು. அதை அப்படியே யோபு நிறைவேற்றினார். ಅದು ಹಾಗೆ ಯೋಬು ನೆರವೇರಿಸಿದನು. ஐயா பிள்ளைங்க அழிஞ்சிட்டாங்க. ಅವರ ಮಕ್ಕಳು ಅಳಿಸಿ ಬಿಟ್ಟರು. அவர் சொத்து சுகம் போயிருச்சு. ಅವರ ಆಸ್ತಿ ಎಲ್ಲ ಹೋಯಿತು. அவருடைய மனைவி தூஷித்து போயிட்டா. ಅವರ ಹೆಂಡತಿ ದೂಷಿಸಿ ಹೋದಳು. தன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பரிகாசம் பண்றாங்க. ತನ್ನ ಸಹೋದರ ಇಲೈಸುತ್ತಾರೆ. ஆனா ಆದರೆ யோபுவோ ಆ ಯೋಬನು உத்தமத்தை காத்துக்கொண்டார். ತನ್ನ ಉನ್ನತವನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಂಡನು. விழுந்து போன சாத்தான் ಬಿದ್ದೋದ உங்க ಸೈತಾನನು உத்தமத்தை உடைக்க பாப்பான். ಇದನ್ನು ಒಡೆಯಕ್ಕೆ ಅವನು ಬಂದನು. விழுந்து போன சாத்தான் ಬಿದ್ದೋದ ಶೈತಾನನು உங்க உத்தமத்தை உடைக்க பாப்பான். ಈ ನೀತಿವಂತನನ್ನು ಓಡಿಸಿ ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. இரண்டாவது பாருங்க. ಏನದಾಗಿ ನೋಡಿ அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை கர்த்தர் கொண்டு வருகிறார். ಅಲ್ಲಾಡಿಸಬಾರದಂತ ಒಂದು ನಂಬಿಕೆಯನ್ನು யோசுவாவை குறித்து பாருங்க. ಯೋಶುವನ ಕುರಿತು ನೋಡಿರಿ. யோசுவா அத சகரியா 3ஆம் அதிகாரத்துல ಜಕರಿಯ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 2-4 வரையும் பாத்தீங்கன்னா 2-4 ತನಕ ನೋಡುವುದಾದರೆ அங்கே சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை கவனி. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. ஆமா கர்த்தரே சொல்றார் நான் உன்னை கடிந்து கொள்கிறேன். சாத்தானே எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி என்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். ஆமென். ஹalleluya. அடுத்து யோசுவா எனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய். என்ன வஸ்திரம்? அழுக்கு வஸ்திரம். என்ன வஸ்திரம்? ஹalleluya. ஹalleluya. நல்லா சொல்லுங்க. என்ன வஸ்திரம்? ಏನು ವಸ್ತ್ರ? அழுக்கு வஸ்திரம். இப்ப சொல்றார் பாருங்க. படி சீக்கிரம் படிங்க.
தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைத்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். ஆமென், அல்லேலூயா. ஒரு அழுக்கு வஸ்திரம், அந்த வஸ்திரத்துக்காக கர்த்தரிடத்துல போகிறான். ಒಂದು ಕೊಳೆ ಬಟ್ಟೆಗಾಗಿ ದೇವರ ಮುಂದೆ உம்மிடத்துல வரணும்னா நல்ல வஸ்திரத்தோட தான் வரணும். ನಿಮ್ಮ ಬಳಿ ಬರಬೇಕಂದ್ರೆ ಒಳ್ಳೆ ವಸ್ತ್ರ. அழுக்கு வஸ்திரத்தோட வருகிறானே, ಕೊಳೆ ಬಟ್ಟೆಯಿಂದ இவன் எப்படி உன் பக்கத்துல வைக்கிறீர்? ಹೇಗೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ இவன் எப்படி உன் பக்கத்துல நிக்கலாம்? ಇವನು ಹೇಗೆ ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಲ್ಲುತ್ತಾನೆ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் சொல்றதுக்கு முன்னாலேயே ಅವನು ಹೇಳಿದಕ್ಕೆ சாத்தானே, நான் உன்னை கடிந்து கொள்கிறேன், நீ என்ன பேச வருகிறாய், ನೀನು ಏನು ಮಾತಾಡಕ್ಕೆ ಬರುತ್ತೀಯಾ? உங்களை என்னையும் குறித்து கர்த்தர் இப்படிதான் பேசணும். ನಿಮ್ಮ ನಮ್ಮ ದೇವರಿಗೆ ಮಾತಾಡಬೇಕು. ஆனா நம்ம என்ன பேசுவோம்? ಅದು ನಾವೇನು ಮಾತಾಡುತ್ತೇವೆ? உடனே என்ன அவங்க மூஞ்சா பாரு எப்படி இருக்கு பாரு, ಅವರ ಮುಖ ನೋಡಿ ಹೇಗಿದೆ? அவகிட்ட நான் வணங்கி போடுமா? ಅವರ ಬಳಿ ನಾನು ನಮಸ್ಕರಿಸಿ அவ ಹೋಗಬೇಕಾ? பெரிய இவளா? ಅವಳೇನು ದೊಡ್ಡವಳಾ? என்னிலிருந்து ரொம்ப இதா? ನನಗಿಂತ மூஞ்ச பாரு கண்ணங்கரேன்னு உட்கார்ந்து இருக்குது. ಮುಖ ನೋಡಿ ಕಪ್ಪಗಾಗಿ ಕುಳಿತುಕೊಂಡು. ஹல்லேலூயா. இப்படிலாம் நம்ம குறை சொல்லுவோம். ಈಗೆಲ್ಲ ಕೊರತೆ ಹೇಳ್ತೇವೆ. நான் போக மாட்டேன், அவன் வேணா வரட்டும். ನಾನು ಹೋಗೋದು ಅವಳು ಬೇಕಾದ್ರೆ ಬರಲಿ. சொல்றமா இல்லையா? சொல்லுங்க. எழுத்தீவா ಇಲ್ವಾ? சொல்றமா இல்லையா? வேணுனே வம்பு இழுப்போம், வேணுனே சண்டை போடுவோம், ಬೇಕಂತ ಜಗಳಿಗೆ ಕರೆಯುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆனா நீயும் நானும் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா, ಅದು ನೀವು ನಾವು ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿದ್ದರೆ, சாத்தா என்ன பண்ண வரான்னு பார்த்து அங்க அவர் பேசுவார். ಸೈತಾನ್ ಏನು ಮಾಡಕ್ಕೆ ಬರ್ತಾನೆ ದೇವರು இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಕ್ಕೆ ಬರುತ್ತೇನೆ. இவன் அழுக்கு வஸ்திரம் உடுத்தி அங்க வந்திருக்கிறது கர்த்தருக்கு தெரியாதா? ಇವನು ಕೊಳೆಯ ವಸ್ತ್ರವನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು ದೇವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವಾ? சொல்லுமா, வந்துக்கு தெரியாதா? தெரியுமா? தெரியும். இவன் போய் தான் சொல்லணுமா? ಇವನು ಸುಳ್ಳಾಡಬೇಕಾ? ஹல்லேலூயா. இவன் சொல்லும் பொழுது அங்க இரண்டாவது வசனம் படிமா. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. பாத்தீங்களா? நீ பேச வர்றது என்ன, நீ என்ன பேசன்னு எனக்கு தெரியும். ನೀನೇನು ಮಾತಾಡಕ್ಕೆ ಬರುತ್ತೆ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತು. ஹல்லேலூயா. ஹalleluya. உங்களை பத்தி கர்த்தர் சாத்தான்கிட்ட பேசணும்னா, ನಿಮ್ಮ ಬಳಿ ಕೂಡ ದೇವರು ಸೈತಾನ ಬಳಿ ಮಾತಾಡಬೇಕಂದರೆ நீங்க ரொம்ப சுத்தமா இருக்கணும். ನೀವು ತುಂಬಾ ಶುದ್ಧವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. எல்லாத்திலும் சுத்தமா இருக்கணும். எல்லா ರೀತಿಯಲ್ಲಿ ಶುದ್ಧವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. அதனால தான் ஒரு குருட வந்து கேட்கிற, உமக்கு சித்தம் உண்டு என்னை சுத்தமாக்கு. ನಿಮಗೆ ಚಿತ್ತವಿದ್ದರೆ ನನ್ನನ್ನು ಶುದ್ಧಪಡಿಸಿರಿ. அப்பா, ஆண்டவரே, ದೇವರೇ, உமக்கு சித்தம் இருக்கு, என்னை சுத்தமாக. ನಿಮಗೆ ಚಿತ್ತವಿದ್ದರೆ ನನ್ನನ್ನು ಶುದ್ಧಪಡಿಸಿರಿ. உடனே ஆண்டவர் அவனுக்கு சித்தம் இறங்கி அவனை சுத்தமாக்கினார். ತಕ್ಷಣ ದೇವರು ಚಿತ್ತವನ್ನು ಕನಿಕರಿಸಿ ಅದನ್ನು ಶುದ್ಧಪಡಿಸಿದನು. ஹல்லேலூயா. ஹalleluya. உன் மேல என் மேல ஆண்டவர் நோக்கம் வச்சிருப்பாருங்க. ನಿನ್ನ ಮೇಲೆ ನನ್ನ ಮೇಲೆ ದೇವರು ಒಂದು ಉದ್ದೇಶವನ್ನು அந்த ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. நோக்கத்தை நம்ம நிறைவேற்றணும். ಆ ಉದ್ದೇಶವನ್ನು அந்த ನೆರವೇರಿಸಬೇಕು. நோக்கத்தை நம்ம நிறைவேற்றணும். ಆ ಉದ್ದೇಶವನ್ನು ನೆರವೇರಿಸಬೇಕು. ஆண்டவர் சாத்தான்கிட்ட இந்த ஜோசுவா பத்தி பேசுறாரு. ದೇವರು ಶೈತಾನ ಬಳಿ ಯೋಶುವನ ಕುರಿತು அப்ப ஜோசுவா மட்டும் தான் கர்த்தருக்கு வேணுமா? ಆ ಜೋಶುವನ ಮಾತ್ರ அப்ப ದೇವರಿಗೆ நீங்க நானே வேண்டாமா? ನೀವು ನಾವು ಬೇಡವಾ? அப்ப நம்மளையும் கர்த்தர் நேசிக்கிறார். ನಮ್ಮ ದೇವರು ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. ஜோசுவா மட்டுமல்ல, ಜೋಶುವ ಮಾತ್ರವಲ್ಲ, ஜோசுவாவின் பின்னே தொடர்ந்து வருகிற நம்மையும் கர்த்தர் நேசிக்கிறார். ಜೋಶುವನಿಂದ ಹಿಂಬಾಲಿಸಿ ಬಂದ ನಮ್ಮನ್ನು ஜோசுவாவுக்காக சாத்தான்கிட்ட பேசுகிறார் என்று எடுக்காம, ಜೋಶುವಗೋಸ್ಕರ ದೇವರು ಮಾತಾಡ್ತಾರೆ, எனக்காகவும் கர்த்தர் பேசுகிறார். ನನಗಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. இங்க யோபுக்காக கர்த்தர் பேசினார், ಯೋಬಗೋಸ್ಕರ ದೇವರು ಮಾತಾಡಿದರು. இங்க ஜோசுவாவுக்காக கர்த்தர் பேசுகிறார். ಯೋಶುವನ ಕುರಿತು ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. இப்ப பேதுருவை எடுத்துக்கொள்வோம். மூணாவதாக, ಪೇತ್ರನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳೋಣ. என்ன நேரம் இல்ல, மூணாவதாக பார்க்கலாம். ಮೂರನೇದಾಗಿ ನೋಡೋಣ. பேதுருவை குறித்து கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ಪೇತ್ರನ ಕುರಿತು ದೇವರು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. லூக்கா 22:31 படிங்க. ಲೂಕ 22:31. சீக்கிரம் நேரம் இல்ல. சீமோனே சீமோனே, சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுலக்கினால் புடைக்கிறது போல, கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார். ஆமென். பாத்தீங்களா? ஹல்லேலூயா. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கிட்ட ஆமென், இவங்களை குறித்து சாத்தானுக்கு இவங்க ரெண்டு பேரை குறித்து சாத்தான்கிட்ட கர்த்தர் பேசுறாரு. ಇಬ್ಬರನ್ನು ಕುರಿತು ದೇವರು ಶೈತಾನ ಬಳಿ ಕರ್ತನ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. ஆனா இங்க பேதுருட்ட கர்த்தரே வந்து பேசுறாரு. ಇಲ್ಲಿ ಪೇತ್ರನ ಬಳಿ ದೇವರೇ ಬಂದು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. அங்க சாத்தான்கிட்ட அதிரடியா பேசுறாரு. ಅಲ್ಲಿ ಶೈತಾನ ಬಳಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. இப்போ இங்க பேதுருட்ட வந்து இவரே பேசுறாரு. ಇವಾಗ ಪೇತ್ರನ ಬಳಿ ಇದ್ದಾರೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. உன்னை சுலகல புடைக்கிறது போல புடைக்க அவன் ரெடியா இருக்கிறான். ನಿನ್ನ ಶೈತಾನ ಸಿಲೆಯಲ್ಲಿ ಹಾಕಕ್ಕೆ ಅವನು ರೆಡಿ ಆಗಿದ್ದಾನೆ. ஏன் இந்த வார்த்தை வந்து சொல்ல வந்தார்? ಏನಕ್ಕೆ ಮಾತು ಹೇಳಕ್ಕೆ ಬಂದರು? ஒரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ಒಂದು ಘಟನೆ என்ன நீங்கள் யார் என்று நினைக்கிறீர்கள்? ನನ್ನ ನೀವು ಯಾರಂತ ನೆನೆಸುತ್ತೀರಾ? நீங்க எல்லாம் என்ன யார்னு நினைக்கிறீங்க? ನೀವು ನನ್ನ யாರಂತ ನೆನೆಸುತ್ತೀರಾ? உடனே அங்க இருக்கவங்க சொல்றாங்க, எலியான்றாங்க, மோசேன்றாங்க, வரப்போகிற யோவான்றாங்க, மெசியான்றாங்க. ஆனால் இந்த பேதுரு சொல்றார்,
ಈ ಪೇತ್ರನು நீ ಹೇಳುತ್ತಾರೆ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். ನೀವು ಜೀವವುಳ್ಳ ದೇವರ ಕುಮಾರನಾದ உடனே அவருக்கு கர்த்தர் என்ன சொல்ல தெரியுமா? ತಕ್ಷಣ ದೇವರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ இது ಗೊತ್ತಾ? மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தலப்பா, ಇದು ಮಾಂಸವು ಶರೀರವು ರಕ್ತನಿಗೆ ಪ್ರಕಟಿಸಿರಲ್ಲಪ್ಪ, என் பிதாவாகிய தேவன் உனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ನನ್ನ ತಂದೆಯ ದೇವರಿಗೆ ಪ್ರಕಟಿಸಿದ್ದಾರೆ. உனக்காக இந்த கல்லின் மேல் சபை கட்டுவேன். ನಿನಗಾಗಿ ಈ ಕಲ್ಲಿನ ಮೇಲೆ ಸಭೆಯನ್ನು ஹalleluya. உன்னை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்னு கட்ட போகிறார். ನಿಮ್ಮನ್ನು ದೇವರನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾರೆ. உன் குடும்பத்தை கட்ட போகிறார். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು உன் ಕಟ್ಟುತ್ತಾರೆ. வாழ்க்கையை கட்ட போகிறார். ನಿಮ್ಮ ಬದುಕನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾರೆ. உன்னுடைய வழிமுறை கட்ட போகிறார். ದಾರಿಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾರೆ. உனக்கு எதிராக வருகிற காரியங்களை கட்ட போகிறார். ಎದುರಾಗಿ ಬರುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾರೆ. அதனால கர்த்தர் பேதுருவிடம் வந்து சொல்லுகிறார், ಅದ ಪೇತ್ರನೇ நான் நேசிக்கிறவனே, ನಾನು ಪ್ರೀತಿಸುವವನೇ, நான் உன்னை அழைச்ச போது எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடி வந்தவனே, ನಾನು ಕರೆದ ಕೂಡ ಎಲ್ಲವೂ ತೆಗೆದು ಹಾಕಿಬಿಟ್ಟು ಬಂದಿದ್ದವನೇ, ஓ மேல சத்துரு கண்ணை வச்சுட்டான். ನಿನ್ನ ಮೇಲೆ ಶೇತಾನ உன்னை ಕಣ್ಣಿಟ್ಟಿದ್ದಾನೆ. சுளகளை எப்படி புடைக்கிறாங்களோ அதே போல புடைக்க போகிறார். ನಿನ್ನ ಗೋಧಿಯನ್ನು ಹೇಗೆ ಒಣದಲ್ಲಿ ಮಾಡ್ತಾನೆ. ஹalleluya, ஹalleluya. முன்னறிவிப்பு கொடுக்கிறார். ಅವನು முன்னறிவிப்பு கொடுக்கிறார். ಅದನ್ನು ಮುಂದೆನೇ ಎಚ್ಚರಿಸುತ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. அதனால தான் உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி வைக்கிறார். ಅದು ನಿಮಗೆ ಒಂದು ಪ್ರವಾದಿ அதான் ஒரு ನೀಡುತ್ತಾರೆ. சபை போதகரை வைக்கிறார். ಒಂದು ಸಭೆ ಬೋಧಕರು உங்களுடைய ಇದ್ದಾರೆ. வழிகளில முன்னறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. ನಿಮಗೆ ಒಂದು ಮುಂದೆ ದಾರಿಯನ್ನು நீங்களோ ನೀವಾದರೂ அந்த ஆலோசனைகளை விட்டு விடுகிறீர்கள். ಆಲೋಚನೆ ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತೀರಾ. உங்களுக்கு கண்ணுக்கு எது இனிமை, கண்ணுக்கு எது புளிச்சு, எதுக்கு அது இதுக்குன்னு பிடிச்சு ஓடுறீங்க. ನಿಮಗೆ ಕಣ್ಣಿಗೆ ಯಾವುದು ಸುಂದರವಾಗಿ ಅದನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಓಡುತ್ತೀರಾ. ஹalleluya. ஹalleluya. அப்புறம் வந்து சொல்றது, ಆವಾಗ ಬಂದು ಹೇಳುವುದು, பாஸ்டர், ಪಾಸ್ಟರ್, அப்பா, ಅಪ್ಪ, அம்மா, ಅಮ್ಮ, இங்க நோவு அங்க நோவு எல்லாம் நோவு. ಇಲ್ಲಿ ನೋವಾಗುತ್ತದೆ, ಅಲ್ಲಿ ನೋವಾಗುತ್ತದೆ, ಎಲ್ಲ ನೋವಾಗುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. நீ சபைக்குள்ள இருந்து வருகிற வெளிப்பாடோ தீர்க்க தரிசனத்தையோ நீ சரியா உன் காதுல ஏத்தாம ಸಭೆಯಿಂದ ಬರುವಂತ ಪ್ರವಾದನೆ ಮಾತು ನಿಮಗೆ ಕಿವಿಗೆ ಸರಿಯಾಗಿ ಹಾಕಲಿಲ್ಲ ಅಂದರೆ ஒரு மாடை பாக்குறாங்க. இப்போ ಒಂದು ತಿಂಗಳು ನೋಡುತ್ತಾರೆ. அவன் ஒரு பொய் சொல்லுவான், இது 10 லிட்டர் பால் கறக்குது ஒரு நேரத்துக்கு. ಒಂದು ಹಸು ಒಂದು ಟೈಮ್ಗೆ 10 ಲೀಟರ್ ಹಾಲು அதை ಕೊಡುತ್ತದೆ. சேல் பண்றதுக்காக அவன் சொல்லுவான். ಅದನ್ನ ವ್ಯಾಪಾರ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಅವನು உடனே ಹೇಳ್ತಾನೆ. இவங்க ஏமாந்துருவாங்க. ತಕ್ಷಣ ಇವರು ಏಮಾರಿ அது ಹೋಗುತ್ತಾರೆ. 2 நேரமும் சேர்ந்து 3 லிட்டர் கூட கொடுக்காது. ಅದು ಎಡವತ್ತು ಅದು 3 ಲೀಟರ್ ಹಾಲು ಕೊಡುವುದಿಲ್ಲ. இவங்க மாட்டை வாங்கின பிறகு பால் எடுத்தாங்க 3 லிட்டர் கூட வராது. ನಾವು ಅದನ್ನು ತೆಗೆದು ನೋಡಿದ್ರೆ 3 ಲೀಟರ್ ಹಾಲು கேட்பாங்க, ஏன் நீ 10 லிட்டர் வரும்னு சொன்னீங்க, ஏன் பால் வரல? ಏನಕ್ಕೆ 10 ಲೀಟರ್ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟು ಹಾಲೇ ಬರಲಿಲ್ಲ. நாங்க எடுக்கும்போது 10 லிட்டர் வந்தது. ನಾವು ತೆಗೆಯುವಾಗ 10 ಲೀಟರ್ ஆனா உன் வீட்டுக்கு வந்த பிறகு நான் என்ன பண்ண முடியும்? ನಿನ್ನ ಮನೆಗೆ ಬಂದಕ್ಕೆ ನಾವೇನ್ ಮಾಡಕ ಆಗುತ್ತದೆ? ஒரு இடத்தை வாங்கும்போது ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು இல்ல ತೆಗೆಯುವಾಗ ஒரு வீட்டுக்கு நீங்க தங்க போகும்போது ಮನೆಗೆ ಇರೋಕಾಗಿ அந்த வீடு கர்த்தர் இருக்கிறாரா? ಆ ಮನೆಯಲ್ಲಿ ದೇವರು அந்த வீடு நமக்கு சரியா இருக்குமா? ಆ ಮನೆ ನಮಗೆ ಸರಿಯಾಗಿದೆಯಾ? அத நீ சிந்திக்கிறது இல்ல. ಅದನ್ನ ಯೋಚಿಸುವುದಿಲ್ಲ. அந்த வீட்டை பார்த்த உடனே உங்களுக்கு பிடிச்சு போகும். ಆ ಮನೆ ನೋಡಿದ್ರೆ ಇವರಿಗೆ ಇಷ್ಟವಾಗುತ್ತದೆ. அங்க ஜெபிக்க மாட்டாங்க, ஊழியக்கார கூட மாட்டாங்க, எல்லாம் முடிச்சிட்டு லாஸ்ட்ல பாஸ்டர் நாங்க பால் காய்ச்ச போகிறோம். ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಿಲ್ಲ, ಹಾಲು ಕಾಯಿಸು ಎಲ್ಲ ಮಾಡಿಬಿಟ್ಟರೆ பாஸ்டர் நீங்க எத்தனை மணிக்கு வர போறீங்க? அதுவும் வெயில் வந்துட்டா பால் காய்ச்ச கூடாது. ಬಿಸಿಲು ಬಂದ್ಬಿಟ್ರೆ ಹಾಲು ಕಾಯಿಸಬಾರದು. ஹalleluya. ஹalleluya. ஏன்னா பால் இருட்டாயிரும். ಯಾಕಂದ್ರೆ ಹಾಲು ಕತ್ತಲಾಗುತ್ತದೆ. வெள்ளையா இருக்கிற பால் கருப்பா மாறும். ಯಾಕಂದ್ರೆ ಹಾಲು ಕಪ್ಪಗಾಗುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். சொல்லுங்க. ஆமென். ஆமென். இந்த பேதுரு மேல கர்த்தருடைய மகிமை இருந்தது. ಈ ಪೇತ್ರನ ಮೇಲೆ ದೇವರ ಮಹಿಮೆ நடப்பதற்கு முன்பாகவே சொல்றார். ನಡೆಯಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. பேதுரு அப்பையும் பாருங்க, ಪೇತ್ರ ಆವಾಗ சில இடங்கள்ல நீங்க வரும் பொழுது ಕೆಲವೊಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬರುವಾಗ கர்த்தரோட அவர் நெருங்கி இருந்தாலும் ದೇವರ ಜೊತೆಗೆ ಅವನು ஒரு ಸೇರಿದ್ದರು. இடத்துல கர்த்தர் சொல்லி பின்னால போய் சாத்தானேன்ட்டார். ನನಗೆ ಹಿಂದೆ ಹೋಗು ಶೈತಾನ ಅಂತ ಹೇಳುತ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. பேதுரு மேல அப்படி ஒரு நம்பிக்கை வச்சிருந்த ஆண்டவர் ಪೇತ್ರ ಮೇಲೆ ಅಷ್ಟು ನಂಬಿಕೆ ಇಟ್ಟ சடன்னு போய் பின்னால போய் சாத்தான் என்றார். ತಕ್ಷಣವಾಗಿ ಹಿಂದೆ ಹೋಗು ಶೈತಾನ ಅಂತ ஏன் ಹೇಳುತ್ತಾರೆ. தெரியுமா? ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்றார். ದೇವರಿಗೆ ಆಲೋಚನೆ ಹೇಳುತ್ತಾನೆ. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரருக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. ಇಲ್ಲಿ ಅನೇಕರು ಸೇವಕರಿಗೆ ಆಲೋಚನೆ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ஏன் பாஸ்டர் நீங்க இப்படி ஒரு முடிவு வரணும் என்ன? ಯಾಕೆ ಪಾಸ್ ಈ ರೀತಿಯಾಗಿ ತಲೆ ಬಾಚಿದ್ರೆ ಏನು? ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஏன் பாஸ்டர் நீங்க இப்படியே இருக்கீங்க பாஸ்டர்? ನೀವೇನಕ್ಕೆ ಸೇವಕರು ಹೀಗೆ அப்ப ಇದ್ದೀರಾ? நீ ஏதாவது கொடு நான் பெருசாகிறதுக்கு. ನೀನ್ ಏನಾದ್ರೂ ಕೊಡು ನಾನು ದೊಡ್ಡದಾಗೋದಕ್ಕೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். சொல்லுங்க. சிலர் அப்படிலாம் மாறுவோம். ಕೆಲವರು ಹಾಗೆ ಬದಲಾಗ್ತಾರೆ. நேரம் ஆயிற்று. ಸಮಯವಾಯಿತು. ஹalleluya. ஹalleluya. பேதுரு மேல ஒரு நோக்கம் கர்த்தர் வச்சிருந்தார். ಈ ಪೇತ್ರನ ಮೇಲೆ ಒಂದು ಉದ್ದೇಶವನ್ನು ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದರು. அதனால தான் ಆದ್ರಿಂದ யோவான்ல போறாரு அவரு. ಯೋಹಾನಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ,
யோனாவின் குமாரனாகிய சீமோனே, ಯೋನ ಕುಮಾರನಾಗ ಸೀಮೋನನೇ, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, ಯೋನನ ಮಗನಾಗಿರುವಂತ ಸೀಮೋನನೇ, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, ಯೋನನ ಮಗನಾಗಿರುವಂತ ಸೀಮೋನನೇ, என்னில் அன்பாய் இருக்கிறாயா? ನನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ಯಾ? என்ன அன்பாய் இருக்கிறாயா? ನನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ಯಾ? நீ என்னை நேசிக்கிறாயா? ನನ್ನ ಪ್ರೀತಿಸುತ್ತೀಯಾ? நான் உனக்கு முன்னே சொன்னேன்ல, ನಾನು ನಿಮಗೆ ಮುಂಚೆ ಹೇಳಿದ್ನಲ್ಲ, சாத்தானை புடக சுலவில புடைக்க போல புடைக்க போகிறான். ಶೇತನನ ಗೋಧಿಯಂತೆ ಒಣೆಯಲ್ಲಿ நீ என்னை ಒಣಗಿಸಬೇಕು. மறுதலிக்க போகிற. ನೀನು ತತ್ತರಿಸಿ நான் உனக்கு ಹೋಗ್ತೀಯಾ? சொன்னதானே, ನಾನು ನಿನಗೆ ಹೇಳಿದ್ದಾನೆ. அந்த வார்த்தையிலே வெளிப்பாடு வருகிறது. ಆ ಮಾತಲ್ಲೇ ಪ್ರಕಟ நான் உனக்கு சொன்னதானேன்னு சொல்லல, நான் சொல்றேன். இது ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಿದಂತೆ பைபிளை போய் தேடிக்கிட்டு இருக்க போறீங்க. எங்க சொல்லி இருக்கிறார்? நான் சொன்னதானே எங்க சொன்னான்னு தேடிக்கிட்டு இருக்க போறீங்க. ಇದು ನಾನಾಗಿ ಹೇಳಿದ್ದೇನೆ, ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்பாட்டை இந்த நேரத்தை கொடுக்கிறார். ದೇವರು ನನಗೆ ಪ್ರಕಟವನ್ನು நான் உனக்கு சொன்னேன்ல, ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಿದ್ದೀನಲ್ಲ, உன்னை கோதுமை சுலகில புடைக்கிறது போல உன்னை சாத்தான் புடைப்பான்னு சொன்னல, நீ என்ன மறுதலிப்பான்னு சொன்னல, ನಿರಾಕರಿಸುತ್ತಂತ நீ ಹೇಳಿದ್ದೀನಲ್ಲ, அப்படியே சிக்கிக்கொண்டு ಹಾಗೆ என் ಸಿಕ್ಕಾಕಿಕೊಂಡು வேலையை செய்யாம ನನ್ನ ಕೆಲಸ நீ ಮಾಡದಂತೆ பின்வாங்கி போனா நான் உன்னை விட்டுருவேனா? ನೀನು ಹಿಂಜಾರಿ ಹೋದ್ರೆ ನೀನು ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு சிலரை கர்த்தர் திரும்ப திரும்ப தட்டிக்கிட்டு இருக்கிறார். ಇಲ್ಲಿ ಕೆಲವರು ದೇವರು ಮತ್ತೆ ಮತ್ತೆ ತಟ್ಟುತ್ತಾರೆ. நீ என் ஆலயத்துக்கு தூணுன்றாரு, ನಿನ್ನ நீ என் ஆலயத்தை வந்து ஜெபம் பண்ணுன்றாரு, ನಾಳೆ ಪ್ರಾರ್ಥಿಸು ಅಂತ என் பாத்துல காத்துருன்றாரு, நீ கொடுக்கறத சரியா கொடுன்றாரு. ஆனா நாம செவடங்காதுல சங்கூதுறது போல கேட்காத்து மாதிரியே நம்ம பழைய காரியத்தையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ನಾವು ಕಿವಿಡನಾಗೆ ನಾವು ಹಾಗೆ ಹಳೆಯ ಕಾರ್ಯವನ್ನೇ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஒரு பழமொழி இருக்கு ஆண்டி, ಒಂದು ಗಾದೆ ಇದೆ, பழைய குடி கதவை. ஆமா, இதைத்தான் நம்ம பின்பற்றி போகிறோம். ನಾವು ಇದನ್ನೇ ಹಿಂಬಾಲಿಸುತ್ತೇವೆ. இல்ல இன்னொரு பழமொழிக்கு வர மாமியா எது மேல போனால ಬರ್ತಾ ಬರ್ತಾ ಅತ್ತೆ நம்ம கிறிஸ்து ஆரம்பத்துல அப்படியே பய பக்தியா கர்த்தர் வார்த்தை கேட்டு அப்படியே ஓடி போய் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே மேல இருந்து பெரியவர்ல நினைவும்படி கண்ணீர் விட்டு அழுவோம். ನಾವು ಆರಂಭದಲ್ಲಿ ದೇವರ ಮುಂದೆ ಹೋಗಿಕೊಂಡು ಹಾಗೆ ದೇವರೇ ನಾನು ನಿಮ್ಮಾಗಿ ಅಂತ ಹೋಗಿ ದೇವರ ಮುಂದೆ ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க ஆமென். ಆಮೆನ್. அடுத்து அதை பிறகு விட்டுட்டு திரும்ப மறுபடியும் அதே வேலை தான் செஞ்சுக்கிட்டு. ಆ ನಂತರ ಬಿಟ್ಟು ಆ ಕೆಲಸವೇ ಮತ್ತೆ ಮಾಡ್ತೀವಿ. ஆமென். ಆಮೆನ್. ரொம்ப கவனமா இருக்கணும். ತುಂಬಾ ಗಮನವುಳ್ಳವರಾಗಿ கர்த்தர் உன்னை அழைச்சிருக்காருன்னா அதுக்கு இடம் கொடுக்கணும். ದೇವರು ನಿನ್ನ ಕರೆದು ಬಿಟ್ಟು ಅದಕ್ಕೆ ಸ್ಥಳ கர்த்தர் ಕೊಡಬೇಕು. உங்க வாழ்க்கையை செழிப்பா மாற்றி அநேக ஊழியக்காரருக்கு பிரயோஜனமா சொன்னா அதுக்கு இடம் கொடுக்கணும். ದೇವರು ನಿಮ್ಮ ಬದುಕನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿ ಸುಂದರವಾಗಿ ಇಡಬೇಕಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಡಬೇಕು. இடம் விட்டு இடம் கூட்டு வர்றான்னா என்னத்தை கூட்டு வர? ಸ್ಥಳ ಬಿಟ್ಟು ಸ್ಥಳ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತಾನೆ ಏನಕ್ಕೋಸ್ಕರ? தேங்காய் புட்டு சாப்பிடவா? ತೆಂಗಿನ தேங்காய் சோறு சாப்பிட்றதுக்கா? ತೆಂಗಿನ ಹಣ್ಣು ತಿನ್ನಕ? ஊழியக்காரர்களுக்கு எப்படிலாம் ருசி, ரொம்ப கனமான வரவேற்பு இதெல்லாம் கொடுக்கறீங்களே, ಸೇವಕರಿಗೆ ಎಷ್ಟು ಒಂದು ರುಚಿಯಾದ ಪದಾರ್ಥ அவருடைய வார்த்தைக்கு நீங்க கனம் கொடுக்கணும். ಅವರ ಮಾತನ್ನು ಗಣಪಡಿಸಬೇಕು. ஹல்லேலூயா. ஹalleluya. யோபு மேல கண்ணை வச்சான், ಯೋಬನ ಮೇಲೆ ಕಣ್ಣಿಟ್ಟನು, அங்க தோற்று போனான். ಅಲ್ಲಿ ಸೋತೋದನು. ஹல்லேலூயா. ஹalleluya. ஜோசுவா மேல கண்ணை வச்சான், ಯೋಶುವ ಮೇಲೆ ಕಣ್ಣಿಟ್ಟನು, அங்க தோற்று போனான். ಅಲ್ಲಿ ಸೋತೋದನು. இப்ப பேதுரு மேல கண்ணை வச்சான், ಈಗ ಪೇತ್ರ ಮೇಲೆ இங்க ಕಣ್ಣಿಟ್ಟನು, தோற்று போகும்படி கர்த்தர் வழிகாட்டுறார். ಇಲ್ಲಿ ಸೋತು பேதுருவே, ಪೇತ್ರನೇ நீ நாடுகளை மேய்ப்பாயா? ನನ್ನ ಕುರಿಯನ್ನು ಮೇಯಿಸುವಿಯಾ? ஹல்லேலூயா. ஹalleluya. பேதுரு சும்மா இருந்திருப்பாரா? பேதுரு சும்மா ஓகே ஆண்டவரே, நீங்க சொல்லிட்டீங்க, ಸರಿ ದೇವರು ನೀವು ಹೇಳಿಬಿಟ್ಟಿರಲ್ಲ, நீங்க சொல்லிட்டீங்க ஆண்டவரே, ನೀವು ಹೇಳಿದ್ದೀರ, இதோ நான் ரெடி. ನಾನು ರೆಡಿ ಆಗಿದ್ದೇನೆ. எப்படி அவன் மீன் தொழில விட்டு ஓடி வந்தாரோ ಈಗ ಅವನು ಮೀನು ಹಿಡಿಯೋ ವ್ಯಾಪಾರ அதே போல மறுபடியும் எல்லாத்தையும் உதறி விட்டு ஓடுறாரு. ಬರುವ ದಾರಿ ಎಲ್ಲ ಬಿಟ್ಟು ಓಡಿ ಬರ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. இங்கேயும் பிசாசு தோற்று போனான். ಇಲ್ಲಿ ಶೈತಾನ ಸೋತೋದನು. இப்போ இன்னொரு கதை சொல்லட்டுங்களா? ಇನ್ನೊಂದು ಕಥೆ ಹೇಳಿಲ್ಲ, அதுல ஒரே ஒரு ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன் ನಾನು பாருங்க. ಚುರುಕಾಗಿ ಹೇಳಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. எல்லார் மேல கண்ணை வச்சான் பரவாயில்ல, ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಕಣ್ಣಿಟ್ಟನು ಪರವಾಗಿಲ್ಲ. முத ஆதாம் ஏவாளை கண்ணை வச்சு விழ வச்சிட்டான், ಆದಾಮ ಅವಳ ಮೇಲೆ ಕಣ್ಣಿಟ್ಟು ಬೀಳಿಬಿಟ್ಟನು, இரண்டாவது காயினை விழ வச்சிட்டான், ಏನಾದ್ರು ಕಾಯಿನ ಬೀಳಿಸಿದನು, மூன்றாவது நோவாவின் காலத்தில் இருந்த ஜனங்களை விழ வச்சிட்டான், ಮೂರನೇದಾಗಿ ನೋಹನ ಕಾಲದಿಂದ ಜನನ ಬೀಳಿಸಿದನು, நாலாவது இங்க லோத்து மனைவி உப்பு துணாக்க வச்சிட்டான், ನಾಲ್ಕನೇ ಲೋಟನ ಹೆಂಡತಿ ಉಪ್ಪು ಕಂಬವಾಗಿ அஞ்சாவது லோத்துவின் பிள்ளைகளையே என்ன செஞ்சிட்டான்? பாவம் செஞ்சு பிள்ளைகளை பெற வச்சிட்டான். ಐದನೇದಾಗಿ ಯೋಬನ ಮಕ್ಕಳೇ ಅವನ ஆனா இங்க அவனுடைய வேலை செல்லுபடி ஆகல. ಇಲ್ಲಿ ಅವರ ಕೆಲಸ ನಡೆಯಲಿಲ್ಲ. யோபு மேல கண்ணை வச்சான், ಯೋಬ ಮೇಲೆ அவன் ಕಣ್ಣಿಟ್ಟನು, தோற்று போனவனா மாறி போனான். ಅವನು ತೋರ್ಕಡಿಸವನಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟನು. இங்க ஜோசுவா மேல கண்ணை வச்சான், ಇಲ್ಲಿ ಜೋಶುವ ಮೇಲೆ அங்கேயும் ಕಣ್ಣಿಟ್ಟನು, தோற்று போனான். ಅಲ್ಲಿ ಸೋತೋದನು. ஏன் பேதுரு மேல கண்ணை வச்சான், ಪೇತ್ರನ ಮೇಲೆ அங்கேயும் ಕಣ್ಣಿಟ್ಟನು, தோற்று போனான். ಅಲ್ಲಿ ಸೋತೋದನು.
ஒருத்தன் யார் மேல கண்ண வைக்கிறான்? ಯಾರ ಮೇಲೆ ಕಣ್ಣಿಡ್ತಾನೆ? ಯೇಸು ಮೇಲೆ ಕಣ್ಣ வைக்கிறான். ಯೇಸು ಮೇಲೆ ಕಣ್ಣು ಹಾಕುತ್ತಾನೆ. ஹalleluya. இயேசுவையே என்ன செய்றா? தன் பக்கம் இழுக்க பார்க்கறான். ಯೇಸುவை ತನ್ನ ಕಡೆ ತಿರುಗಿಸುತ್ತಾನೆ. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது மத்தேயு 4ನೇ ಅಧ್ಯಾಯ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ அங்கே ஆண்டவருக்கு 3 விதமான சோதனை வருகிறது. ಅಲ್ಲಿ ದೇವರಿಗೆ 3 ವಿಧದ ಶೋಧನೆ ಬರುತ್ತದೆ. ஹalleluya. முத பசி உண்டாக்கப்படுகிறது. அப்ப சாத்தான் என்ன சொல்றான்? ಆಗ ಶೇತಾನ இந்த ಹೇಳುತ್ತಾನೆ, கல்லை அப்பமாக்கி சாப்பிடுன்னு சொல்றான். ಈ ಬಂಡೆಯನ್ನು ರೊಟ್ಟಿಯಾಗಿ ಮಾಡು. இரண்டாவது என்ன சொல்றான்? ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? உப்பரிக்கு மேல அங்க தேவாலயத்து மேல நிறுத்தி கீழே குதியும் தேவதூதர்கள் வந்து தேவதூதர்கள் வந்து தாங்கறாங்களா பார்க்கலாம்ன்றான். ದೇವರ ಆಲಯ ಮೇಲೆ ನಿಂತು ದಮ್ಮಕು ದೇವರ ದೂತರು ನಿಮ್ಮ ತಾಳಿಕೊಳ್ತಾನೆ ನೋಡೋಣ. மூணாவது என்ன செய்கிறான்? உயர்ந்த மலை மேல கொண்டு வந்து நிறுத்திட்டு என்ன சாஷ்டாங்கமா பணியும் இந்த உலகத்தை உமக்கு தருகிறேன்னு சொல்லுகிறார். சும்மா இருப்பாரா? ಸುಮ್ಮನೆ ಇರುತ್ತಾರಾ? அவர் சும்மா இருப்பாரா? முதல் 2 காரியங்களுக்கு பதில் கொடுத்தார். ಕಾರ್ಯಕ್ಕೆ ಉತ್ತರ ಕೊಟ್ಟರು. 2 காரியங்களுக்கு பதில் கொடுத்தார். மூணாவது அதிரடியா சொல்றாரு, அப்பாலவோ சாத்தானே, ಮೂರನೇದಾಗಿ ಕೋಪವಾಗಿ ಧೈರ್ಯವಾಗಿ உன் தேவனை பரிசுத்தராது இருப்பாயாக, ತೊಲಗಿಸಿ ಹೋಗು ಶೇತಾನ. உன் தேவன் ஒருவருக்கு நீ ஆராதனை செய்வாயாக. ದೇವರಿಗೆ ಒಬ್ಬರಿಗೆ ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತೀಯ. நீங்கள் ನಾನು கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ನೀವು ನಾವು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದೇವೆ. விழுந்தேன், ನಾನು ಬಿದ್ದಿದ್ದೇನೆ. விழுந்தவனா இருக்க மாட்டேன், ಬಿದ್ದಿದವನಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. எழுந்து விட்டேன். உன்னை எதற்காக கர்த்தர் அழைத்தார் ನಿನ್ನ ಎದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಕರೆದಿದ್ದಾರೆ? அதற்காக நீங்க அர்ப்பணம் செய்ய வேண்டும். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನೀನು ಆರೈಕೆ அப்படி ಮಾಡು. எல்லாருமாக முழங்கால் படியிடுவோமா? ಹಾಗೆ ಎಲ್ಲರೂ ಮೊಣಕಾಲು ಹಾಕೋಣ. இங்கே நீங்க கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? ನೀನು ಗಮನಿಸಬೇಕಂತ ಕಾರ್ಯವೇನು? சாத்தான் ஆண்டவரையே இழுக்க பார்த்தான். ಶೇತಾನ್ ದೇವರನ್ನೇ ಎಲಿಸಕ್ಕೆ ನೋಡಿದನು. ஆண்டவர் விடவில்லை. ದೇವರು ಬಿಡಲಿಲ್ಲ. அப்பாலவ சாத்தானே, ತೊಲಗಿಸಿ ಹೋಗು உன் ಶೇತಾನೇ. ஆண்டவர் ஒருவருக்கு ஆராதனை செய்து ನಿನ್ನ ದೇವರಿಗೆ ಒಬ್ಬರಿಗೆ ಆರಾಧನೆ உன் ಮಾಡಿ ஆண்டவரே நீ பணிவாயாக. ನಿನ್ನ ದೇವರನ್ನೇ ನಮಸ್ಕರಿಸುವೆ. ஹalleluya. ஹalleluya. இந்த நீங்கள் நான் வந்திருக்கிறோமே, ನೀವು ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. வானத்திலிருந்து கீழே விழுந்த சாத்தான் ಆಕಾಶ ಕೆಳಗೆ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟ உன்னை ಶೇತಾನ இவ்விதமாய் அழிக்க வருவான். ನಿನ್ನ ಈ ರೀತಿಯಾಗಿ இந்த ನಳಿಸಕ್ಕಾಗಿ மீகா ಬರ್ತಾನೆ. சொல்லுகிறது போல மீகா ಹೇಳಿದ நான் ಪ್ರಕಾರ விழுந்தேன், எழுந்து விட்டேன், ನಾನು ಬಿದ್ದುಬಿಟ್ಟೆ ಎದ್ದು நான் இருளிலே இருந்தேன், நான் கத்தரிலே என்னை கர்த்தர் வெளிச்சத்துல நடத்துகிறார். ನನ್ನ ಕರ್ತಲ್ இன்னைக்கு ಬೆಳಕಲ್ಲಿ நீங்களும் ನಡೆಸುತ್ತಾರೆ. நான் அப்படித்தாங்க. ಇಲ್ಲಿ ನೀವು ನಾವು இருளிலே ಆಗಿದ್ದೇವೆ. எத்தனை முறை விழுந்து விட்டோம், ನಾವು ಕರ್ತನ ಹೆಸರಲ್ಲಿ பாவத்துல ಬಿದ್ದಿದ್ದೇವೆ. விழுந்து விட்டோம், ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದೇವೆ. அக்கிரமத்துல விழுந்து விட்டோம், அக்கிரமದಲ್ಲಿ அசுத்தத்துல விழுந்து விட்டோம், அசுத்தத்தில் ಬಿದ್ದಿದ್ದೇವೆ. பல பிரிவினைக்குள்ள விழுந்து விட்டோம், ಬೇರ್ಪಡಿಕೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದೇವೆ. பகை 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 பகைன்னு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ಹಾಗೆ ಹಾಗೆ ಅಂತ ಓಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. இன்றைக்கு அதை நீங்க ஜெயிக்கணும். ಇವತ್ತು ಅದನ್ನು ಗೆಲ್ಲಬೇಕು. அப்பாலபு சாத்தானே, ತೊಲಗಿಸಿ ಹೋಗು நான் ಶೇತಾನನೇ. விழுந்தேன் என்று நினைக்கிறாயா? ನಾನು ಬಿದ್ದಿದ್ದೇನೆ எங்க ನೆನೆಸುತ್ತೀಯಾ? விழுந்தேனோ ಎಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದೇನೋ அங்க நான் எழுந்து நிக்கும்படி ಅಲ್ಲಿ ಎದ್ದು என் ನಿಲ್ಲಿಸುವಂತೆ ஆண்டவர் மேல் கை வைத்து விட்டார். ನನ್ನ ದೇವರ ಮೇಲೆ ಕೈ என்ன அப்படி ಇಟ್ಟರು. நேசிக்கிறார். ನನ್ನಾಗಿ ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. யோபுவை நேசித்தது போல, ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವಾಗೆ, ஜோசுவாவை நேசித்தது போல, யோசுவாவை ಪ್ರೀತಿಸುವಾಗೆ, பேதுருவை நேசித்தது போல பேதுருவை என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், என்னை நேசிக்கிறார், என்னை நேசிக்கிறார், என்னை நேசிக்கிறார். நான் விழுந்து போகிறவன் அல்ல, விழுந்து போனவங்களை தூக்கி விடுகிறவன். ನಾನು ಬಿದ್ದವರನ್ನು நான் விழுந்து போகிறவன் அல்ல, ನಾನು ಬಿದ್ದು ಹೋಗುವವನಲ್ಲ. விழுந்து போகிறவங்களை எழுப்புகிறவன். ಬಿದ್ದಿರೋನು ಎದ್ದೇಳಿಸುವನು. நான் விழுந்து போகிறவன் அல்ல, ನಾನು ಬಿದ್ದು ಹೋಗಿರೋನಲ್ಲ. எழுப்புதலை உருவாக்குறவன். ನಾನು ಉಜ್ಜೀವನ ಉಂಟು கர்த்தர் ಮಾಡುವವನು. என் மேல் அவருடைய மகிமை வைத்திருக்கிறார். ನನ್ನ ಮೇಲೆ ಆತನ ಮಹಿಮೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. என் மேல் அவர் மகிமை வைத்திருக்கிறார். ನನ್ನ ಮೇಲೆ ಆತನ ಪ್ರತಾಪವನ್ನು கரம் உயர்த்தி ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இடம் இல்ல, சாத்தானுக்கு இடம் இல்ல. நான் எந்த விதத்தில் இடம் கொடுக்க மாட்டேன். இந்த உலகத்தின் பின்ன போக மாட்டேன், பாவத்துக்கு பின்னால ஓட மாட்டேன், சாபங்களுக்கு பின்னால் ஓட மாட்டேன், பிசாசுக்கு பின்னால ஓட மாட்டேன். சாத்தானே, நீ காட்டுகிற எந்த ஒரு காரியத்தை நான் விழ மாட்டேன். ஆமென். விழுந்து போன எண்ணெய் என் ஆண்டவர் என்னை தூக்கி விட்டார். இனி நான் விழுவதற்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஆமென். இனி நான் விழுவதற்கு இடம் கொடுக்க மாட்டேன். கர்த்தருடைய கரங்களிலே ದೇವರ ಕರದಲ್ಲಿ நம்மை தாழ்த்துவோம். ನಮ್ಮನೆ ತಾಳಿ ஆண்டவரே, ದೇವರೇ, என் ஜனங்கள் ನನ್ನ ಜನರು உம்மை தேடி வந்திருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದಿದ್ದಾರೆ. உலகத்தை மோசம் பண்ணுகிறவன், ಲೋಕವನ್ನು ಮೋಸಗೊಳಿಸುವಂತವನು, உலகத்தை சுத்தித்திருந்து ಲೋಕವನ್ನು ತಿರುಗಾಡುವವನು, தந்திரமாக வந்து ತಂತ್ರವಾಗಿ ಬಂದು இந்த உலகத்துக்குள்ள ಈ ಲೋಕದ ಒಳಗಡೆ கண்ணீரும் வேதனையும் துக்கத்தையும் அனுபவிச்சு, ಕಣ್ಣೀರು ವೇದ ದುಃಖವನ್ನು ಅನುಭವಿಸಿ, நான் எப்படி சங்கிலிகளால் கட்டப்பட்டு ನಾವು ಹೇಗೆ ಚಂಗನಿಂದ ಕಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೋ, பாதாளத்துக்கு நேராக ಪಾತಾಳಕ್ಕೆ ನೇರಾಗಿ எரிநகரத்தில் விழும்படி செய்திருக்கிறீரோ, ನರಕಕ್ಕೆ
ಹೇಗೆ ಬಿಡುವಂತೆ அதே ಮಾಡುತ್ತಾನೋ போல ಅದೇ ಪ್ರಕಾರ இவர்களையும் இழுத்து போவேன் என்று ಇವನು ಬಿದ್ದು அவர் ಹೋಗುತ್ತಾನೆ ಅಂತ பெரும் ಹೇಳಿ நய வஞ்சகனாய் வந்தார். ಅವನು ನಯ ವಂಚಕನಾಗಿ ஆனா எங்கள் கர்த்தர் எங்கள் மேல் இறக்க வைத்து ನಮ್ಮ ದೇವರ ಮೇಲೆ ಕನಿಕರ யோபுவை பார்த்து யுத்தமன் என்று சொன்னவர், ಯೋಬನೋಡು ಯುದ್ಧ ಮಾಡುವಂತ ಹೇಳಿದವರು, யோபுக்காக நீர் கனமான வழக்கை ஜெயமாக்கினவர். ಯೋಬಗೋಸ್ಕರ ನೀನು ಜಯಗೊಳಿಸಿದ அதே ದೇವರು போல எங்க வாழ்க்கையில ನಮ್ಮ ಬದುಕನ್ನು ஜோசுவா வரும்பொழுது ஜோசுவாக்காக பேசின ஆண்டவர் ಯೆಹೋವ ಬರುವಾಗ ಯೆಹೋವಗೋಸ್ಕರ எங்களுக்காக ನಮಗೋಸ್ಕರ பேதுருக்கு வரப்போகிற காரியங்களை முன்னக்கூட்டியே சொன்னது போல எங்களுக்காக ಪೇತ್ರಕ್ಕೆ ಬರುವಂತ ಕಾರ್ಯ ಮುಂದಟ್ಟು ಹೇಳಿದಾಗ ನಮಗೂ அந்த ಹೇಳುವಂತೆ சத்துருவை அப்பால போ சாத்தானே என்று சொல்லி ಈ ಶೈತಾನ ತೊಲಗಿಸಿ ಹೋಗು ಶೈತಾನೇ ಅಂತ எப்படி ಹೇಳಿ ஒரு அதிகாரத்தை கட்டளையிட்டீரோ ನಮಗೊಂದು ಅಧಿಕಾರವನ್ನು ಆಜ್ಞಾಪಿಸಿದಿರಲ್ಲ, அந்த அதிகாரத்துக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். ಆ ಅಧಿಕಾರಕ್ಕೆ ನಾವು ತಲೆ எங்களை ಬಗ್ಗಿಸುತ್ತೇವೆ. ஆசீர்வதியும். ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ஜெபிக்கிறோம். ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ஆசீர்வதியும். ಆಶೀರ್ವದಿಸಿರಿ நல்ல பிதாவே. ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ, ಆಮೆನ್.